தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களை அதிதிகள் பக்கத்திலே அழைத்து வருவது வழக்கம். அந்த வகையிலே இன்றைய நாளில் எங்களினுடைய நிகழ்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒருவர் வருகை தந்திருக்கிறார். இவரை பற்றி சொல்ல வேணும் அப்படின்னு சொன்னா 38 வருட காலம் இந்த துறையிலே அனுபவம் பெற்றவராக இருக்கிறார். வெவ்வேறு நாடுகளில் சென்று பல்வேறு விதமான மனிதர்களை சந்தித்து இன்று இலங்கைக்கு வருகை தந்து ஆதவனினுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் நிறைய விடயங்களை எங்களுக்கு சொல்வதற்காக ஆடைகளிலும் துணிகளிலும் பிரிண்டிங் தொழிலில் நிபுணத்துவம் பெற்ற டாக்டர் ஆர் வரதராஜா இன்றைக்கு எங்களினுடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், சொல்லுங்க. சரி, சந்தோஷம். இந்தியாவினுடைய கேரளா திருவனந்தபுரத்திலே இருந்து இலங்கைக்கு வருகை தந்திருக்கிறீங்க. எப்படி இருக்குது இலங்கை? முதல்ல நம்ம அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். இலங்கை ரொம்ப ஒரு அழகான ஒரு சின்ன தீவு நாடு. ரொம்ப பிடிச்ச நாடு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதே திருவி கல்யாண சுந்தரம் பிள்ளை அவர்கள் எனது இலங்கை பயணம்னு சொல்லி ஒரு 8ஆம் பகுதியில் ஒரு பாடத்தில் நான் படிச்சிருக்கிறேன். அவருடைய பயணம் தொடங்கி ஒவ்வொரு ஊராக அவர் சென்ற அனுபவத்தை அந்த புத்தகத்தில் ஒவ்வொரு வரிகள்லேயுமே இணைத்திருக்கிறார். அதை படித்த உடனே அந்த 8 வயசுலேயே எனக்கு மனசில் அது அப்படி பாலமாக பதிஞ்சுன்னு அந்த பசுமை மாறாத நினைவுகளாக அப்படி இருக்குது. இங்கே உள்ள மக்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், உபசரிப்பு, புன்முறுவல், அப்படி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த ஊரை பற்றி. அவ்வளோ அழகான நாடு, அவ்வளோ இனிமையான மக்கள். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இலங்கையை. சரி, ரொம்ப நன்றி. அன்பான வார்த்தைகளுக்கு நன்றி. இந்த ஆடைகள் அப்புறம் துணிகள் இதில் 38 வருட கால அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னுடைய பேர் வரதராஜா. நான் திருநெல்வேலி, நெல்லை மாவட்டம், தமிழ்நாட்டில். அங்கே தான் நான் பிறந்தேன். நான் பிரிண்டிங் டெக்னாலஜி படிக்கிறதுக்காக சென்னைக்கு படித்து முடித்தோன்னே அன்றைக்கி ஈவினிங்கே நான் கிளம்பிட்டேன் ஊருக்கு. ஊரில் போய் நான் சிறிய அளவில் முதல் தொழிலாளியாக என்னுடைய நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு 40-50 பேர் என்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. நான் ஒரு ஆலை வைத்திருக்கிறேன். ஒரு ஃபேக்ட்ரி ஒன்றில் நான் சாரீகள் நிறைய விஷயங்களை நான் பிரிண்டிங் பண்ணி இந்தியாவின் முன்னணி நிறுவனங்களுக்கு நான் சப்ளை பண்ணி வர்றேன். இதுதான் என்னுடைய ஒரு கதை. அது போக நான் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நீ படிச்சிருக்க, நல்ல அறிவு இருக்கு உனக்கு, நீ படித்ததை மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும், உன் கலை உன்னோட அது அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலேயே நான் ரொம்ப ஆர்வத்தோடு ஒரு புத்தகம் ஒன்று எழுதினேன். ஆர்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு புக் ஒன்று எழுதினேன். அந்த புக்கு ரொம்ப ஒரு புத்தகம் கூட எங்கிட்ட இல்லாத அளவுக்கு அது கொடுத்துட்டேன். எல்லோரும் வாங்கிக்கிட்டாங்க. ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. பொதுவாக அம்மா சொன்னது பணத்தை பேங்க்கில் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க, நிறைய சொத்துக்களெல்லாம் சேமிப்பாங்க அடுத்த தலைமுறைக்கு. ஆனால் உலகத்தில் அடுத்த தலைமுறைக்குன்னு சேர்க்கக்கூடியது கல்வி அறிவு ஒன்று தான். ஒரு புத்தகம் எழுதுனா அதை வரக்கூடிய எல்லாருமே படிப்பாங்க, பிரயோஜனப்படுவாங்க, அது அவங்களுக்கு வழிகாட்டியாக அமையும்னு சொன்னாங்க. அதனால தான் நான் அதை ரொம்ப நேசித்து அந்த புத்தகத்தை எழுதினேன். கண்டிப்பாக நீங்கள் அம்மா பற்றி பேசும்போதே ரொம்ப நிகழ்ச்சியாக நீங்கள் பேசியிருந்தீங்க. அந்த உங்களோட கண் கலங்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா எப்போவுமே நம்ம எல்லாருக்குமே அம்மா அப்பா அப்படின்னா அவங்க தான் முதல்ல நம்மளை இந்த உலகத்துக்கு சரி, அதே மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே நம்மளை அறிமுகப்படுத்துகிறவங்க அவங்க தான். உங்களுக்கு இந்த பிரிண்டிங் தொழில எப்போலேருந்து ஆர்வம் வர ஆரம்பிச்சது? நான் என்னுடைய இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் O லெவல், A லெவல்னு சொல்லுவாங்க. ஆமாம். எங்கள் ஊரில் 10th SLC முடிப்பாங்க, முடித்த உடனே +2 படிப்பாங்க, 12ஆம் வகுப்பு படிப்பாங்க. படிப்பு முடித்தோடனே ஒவ்வொரு துறையும் ஒருத்தராக போவாங்க. விலங்கியல், உயிரியல், வேதியியல், இயற்பியல், கணிதம், தமிழ் பண்டிட், ஹிந்தி பண்டிட், இப்படி ஒன்றா போவாங்க. அப்படி வரும்போது நான் எங்கள் காலேஜில் சேர்ந்து படிக்கும்போது ஃபைனல் இயரில் எங்கள் ஹெச்ஓடி கூப்பிட்டு, நம்ம காலேஜ் டே, ஃபேர்வெல் டே அன்னைக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு பேனா நம்ம கொடுக்கணும், ஞாபகார்த்தமாக ஒரு எழுதுகோள் ஒன்று கொடுப்போம், அதில் நம்ம காலேஜ் பேரையும் நம்ம டிபார்ட்மெண்ட் பேரையும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பொறுப்பை திடீர்னு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. கொடுத்தோன்னே எனக்கு அதை எப்படி பேர்லாம் பிரிண்டிங் பண்ணணும், பேனாவா? நான் புத்தகம் பிரிண்டிங் பண்ணுறது, வெட்டிங் கார்டு பிரிண்டிங் பண்ணுறது கேள்விப்பட்டிருக்கேன். பேனாவில் பிரிண்டிங் பண்ணணும் அப்படின்னோடனே எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அப்புறம் என்னுடைய தேடல்கள் அப்போ தான் ஆரம்பிச்சிது. அன்றைக்கி நைட்டு நான் தூங்கவே இல்லை. இதை எப்படி நம்ம செஞ்சு கொடுக்கணும் நல்ல மாதிரி அப்படின்ட்டு அதை தேடினோடனே எங்கள் ஊரிலேருந்து ஒரு 90 கிலோமீட்டர் தூரத்தில் சிவகாசின்னு ஒரு ஊர் உண்டு. பொதுவாக சிவகாசியில் இந்த பிரிண்டிங் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொன்றும் ஃபேமஸ்ஸு.
இப்போ எங்கள் ஊரில் நான் யார்கிட்ட போனாலும் திருநெல்வேலி அல்வா அப்படின்னு அல்வா. சொல்லுவாங்க. அதே மாதிரி சிவகாசி தான் ஆமா. பட்டாசு சொல்லுவாங்க. பட்டாசுன்னு சொல்லுவாங்க. அது ஏன் பட்டாசு, ஏன் வெடி, அதெல்லாம் நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு அந்த கதையை. அப்போ 90 கிலோமீட்டர் இருக்கிற அந்த சிவகாசிக்கு நான் பஸ்ஸில் ஏறி உட்காந்து ஜன்னல் வழியாக அப்படி யோசனை பண்ணிக்கிட்டே போய் அந்த ஆர்டரை அங்கே கொடுத்து நான் செஞ்சு ஒரு இடத்துல பேனாவில் இன்னென்ன பேரில் இப்படி இப்படி இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி இப்படி சொன்னேன். அப்போ பேனாவில் வந்து ஒரு 6 சுற்று இருக்கும். அதில் இப்படி ஒரு இடம் இருக்கும், அப்புறம் ஒரு மடங்கள், அப்புறம் ஒரு தள்ளல், அப்படி இருக்கும். ஒவ்வொரு இதாக இருக்கும், பார்ட்டாக இருந்துச்சு. அதில் அந்த எழுத்தை உட்கார வைக்கணும். அப்போ நானும் யோசனை பண்ணேன், எப்படி இதை பிரிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ரொம்ப யோசனை பண்ணேன். காலையில் உள்ளே போனாங்க, என்னமோ செஞ்சாங்க, சாயந்தரம் கொண்டு வந்து 3000 பேனாவையும் கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு ஒரு வாரமாக அதுக்கப்புறம் தூங்கலைனா, ஒரு வளைந்த பகுதியில் எவ்வளோ அழகாக நேர்த்தியான முறையில் பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ ஒரு பெரிய. அப்போ நான் கேட்டேன், நான் அவங்கள்ட்ட எப்படி செஞ்சீங்கன்னா, அது கையால் செஞ்சதுன்னா கூட கொஞ்சம் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். அப்படியே எங்கள் அம்மாட்ட போய் சொன்னோன்னா, அம்மா சொன்னாங்க, எந்த துறைக்குமே ஒரு இது இருக்குது. ஒரு துறையில் நீ நிபுணத்துவம் பெறணும்னா அதுக்கு படிப்புன்னு ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் இப்போ ஜோசியம் பார்க்குறாங்க, அதுக்கும் ஒரு படிப்பு இருக்கும். ஊர்வன பரப்பன காற்றுக்கே நிறைய பாடம் இருக்கான். தெற்கிருந்து வருவது தென்றல் காற்று, வடக்கே இருந்து வருவது வடகாற்று, தென்கிழக்கு பருவக்காற்று, தென்னங்கீற்று அப்படின்னு தென்னை மரத்துலேருந்து வரக்கூடிய தென்றல் காற்று, இப்படி நிறைய இருக்கும்போது நீ வந்து இந்த பிரிண்டிங்னு கண்டிப்பாக இருக்கும் படி அப்படின்னாங்க. நான் அதை போய் எங்கள் பிரின்ஸிபால்கிட்ட எங்கள் ஹெச்ஓடிட்டெலாம் கேட்கும்போது, ஆமாம் பிரிண்டிங் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது, பட் நம்ம ஊரில் அது கிடையாது. அது வந்து பூனே யூனிவர்சிட்டியிலாம் இருக்குது அப்படின்னா, பூனா அது ரொம்ப நார்த் இந்தியாவில் இருக்குது. அப்போ நான் பார்க்கும்போது தான் எங்கள் தரமணி கேம்பஸில் வந்து சென்னையில் அந்த பாடத்திட்டங்கள்லாம் புதுசாக வருது. இப்போ எப்படி பிடெக்கு அதெல்லாம் புதுசு புதுசாக நிறைய வந்திருக்க படிப்பு, கம்ப்யூட்டர்லாம், கணினி. அப்போ வந்தோடனே நான் அதை அப்ளிகேஷன் போட்டேன். அப்ளிகேஷன் போட்டு டெய்லி ரோட்டில் வந்து பார்ப்போம், போஸ்ட்மேன் தபால்காரன் வந்து எங்களுக்கு கடவுள் மாதிரி. அப்போ வந்துட்டாரான்னு சொல்லி கஷ்டப்பட்டு சைக்கிள் ஒரு போஸ்ட் கார்டு 15 பைசாவுக்கு ஒரு போஸ்ட் கார்டோடு வந்தார். எனக்கு அன்றைக்கி அட்மிஷன் கிடச்சிது. நான் உடனே பேக் பண்ணி சென்னைக்கு போயிட்டேன். போய் நான் ஒரு 3 இயர்ஸ் வந்து சென்னையில் இருந்து படித்தேன். அன்றைக்கே வண்டி ஏறிட்டேன். ஏறி ஊரில் வந்து ஒரு சின்ன இடம் வந்து நானே தேர்வெடுத்து அதில் இருந்து என்னுடைய முதல் தொழிலாளியாக நான் அங்கே இருந்து என்னுடைய பயணத்தை அன்றைக்கி நான் ஆரம்பித்து நான் வந்து செஞ்சு கொடுக்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் புதுசு புதுசாக என்னென்ன செய்ய முடியுங்கிறத ரொம்ப யோசிப்பேன். அதை என்னைய கண்டுபிடிப்பாளர்னே சொல்லுவாங்க, என்னைய ஒரு இன்வென்டர்னு சொல்லுவாங்க என்னைய. அப்படி நான் செஞ்சு புதுமையாக என்னென்ன உண்டோ அவ்வளோ பண்ணி அந்த ஊர்லேயே நல்ல பிரிண்டராக நான் பேர் எடுத்தேன். எல்லா பெரிய பெரிய விஐபியெல்லாம் இங்கே இதுக்கு வருவாங்க. அப்போ வந்து நாங்கள் நிறைய விஷயங்களை நான் செஞ்சு எங்ககிட்ட தான் பிரிண்டிங் பண்ணால் தான் அவங்களுக்கு அது திருப்தி. அந்தளவுக்கு கல்யாண பத்திரிகைகள்லாம் வந்து நான் பண்ணி கொடுப்பேன். ரொம்ப வித்தியாசமாக பண்ணுவேன். ஒரு பெண்ணும் ஆணும் உள்ள முகத்தை கூட வச்சு அதுலேயே வெட்டிங் கார்டில் மேட்ரை பிரிண்ட் பண்ணி கட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி அப்படி கொடுப்பேன். அந்த மாதிரிலாம் பண்ணோன்னே எனக்கு நல்ல கஸ்டமர்ஸ் வந்து கேரளா பகுதியிலேருந்துலாம் நிறைய கஸ்டமர் வந்து வந்தாங்க. அதுக்கு பிறகு நான் ஒரு யூனிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய டிஜிட்டல் பிரிண்டிங் அப்படிலாம் வர ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக. டிஜிட்டல்னால் என்ன, டிசைன் பண்ணிவிட்டு பிரிண்டை எடுத்தாச்சுன்னா மளமளன்னு உடனே அடித்து தள்ளிக்கிட்டே இருக்கும். அப்போ பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கவங்க ஆப்சைட் பிரிண்டிங்க்கெலாம் வந்து 100 பிரிண்ட் எடுக்கணும், 200 பிரிண்ட் எடுக்கணும், அர்ஜென்ட்டுலாம் வேலை இல்லாமல் போயிடுச்சு. அப்போ நான் படித்த படிப்பு வந்து எனக்கு வந்து எல்லாம் ஆல் ரவுண்டு. அதுதான் அதில் ஒரு பெரிய விஷயம். செராமிக் பிரிண்டிங், கிளாஸ் பிரிண்டிங், கிளாஸ் எட்ஜிங், டெக்ஸ்டைல் பிரிண்டிங், இதெல்லாம் நான் படித்ததுனால எனக்கு ரொம்ப கை கொடுத்துச்சு அந்த விஷயம். அப்போ தான் நான் நினச்சேன், ஒரு மனிதன் வந்து உலகத்தில் உயிர் வாழணும்னா, ஆரோக்கியமாக உயிர் வாழணும்னா முதல்ல காற்று வேணும். காற்று இருந்தால் சுவாசிக்க முடியும். ஒரு சில வினாடிகள், நிமிடங்கள். அதுக்கு அடுத்தது நீர், குடிக்கிற தண்ணி, அதுக்கப்புறம் உணவு, இவ்வளவும் வேணும். இதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற இடம் வந்து ஆடை. ஒரு தனி மனிதன் அவனுக்கு ஒரு விழாக்கள் வரும். அதாவது கல்யாணங்கிறது ஒருத்தனுக்கு வரக்கூடிய ஒரு கல்யாணம். அந்த தனி மனித பிறந்த நாள் என்பது ஒருவருக்கு வரக்கூடியது. ஒரு தனி திருவிழா, அந்த பையனுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் வருது, அப்புறம் பிறந்த நாள், அப்புறம் அந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸு, அப்புறம் ஊர் திருவிழா, ஊரில் எல்லாம் கூடி மாரியம்மன் கோயிலுக்கு கூட இது பொங்கல் விடுவாங்க, காது குத்தாணி விழா, இப்படி நடக்கும். இது போக மற்ற சின்ன சின்ன திருவிழாக்கள், இது போக இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ்ன்னு சொல்லி கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல், ரம்ஜான், பக்ரீத்து, இது மாதிரி இப்போ உங்கள் ஸ்ரீலங்காவில் கூட போய் அந்தந்த நிறைய விசேஷங்கள்லாம் வருது. அதுக்கு எல்லாருமே ட்ரெஸ் எடுப்பாங்க.
ஒரு மனிதன் முதலில் தன்னுடைய பிறந்த நாளுக்கு தேர்வு செய்ததும் ஒரு கல்யாணத்துக்கு போகிற நாள் முதல்ல ஆடையத்தான் தேர்வு செய்வான். மற்றவங்களோட வித்தியாசப்பட்டு நம்ம உடுக்கணும், நல்லா இருக்கணும்னு சொல்லி விரும்புவாங்க. அப்போ நம்ம ஏன் துணிகள் எல்லாம் பிரிண்டிங் பண்ணுற ஒரு ஒரு செக்ஷனை ஆரம்பிக்கக்கூடாது, ஒரு யூனிட் ஒன்று ஏன் பண்ணக்கூடாதுன்னு அன்னைக்கு நான் நினச்சிட்டு பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நான் இப்போ கூட ஏதாவது ஒரு பிரிண்டிங் பண்ணேன்னா அதை இன்றைக்கி தான் நான் செய்கிற மாதிரி நினச்சி பண்ணுவேன். அதை எனக்கு பிடிச்ச ஒரு நடிகர் நாகேஷ் வந்து அடிக்கடி சொல்லுவார். அவர் ரொம்ப நாள் நடித்தார் கடைசி வரைக்கும். ஆனால் அவர் வந்து எந்த படத்துலையுமே நடிக்கும்போது முதல் படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கின மாதிரியும் முதல் படத்தில் நடிக்கிற மாதிரி நினச்சிட்டு தான் அவர் நடிப்பாராம். அதே மாதிரி தான் நான் வந்து முதல்ல ஒரு ஆர்டர் எந்த ஆர்டர் செஞ்சாலும் புதுசாக அதை அதிசயமாக நான் பார்த்துக்கிட்டே பண்ணுவேன். அதனால் எனக்கு அந்த பிரிண்டிங்கில் வந்து போரிங்கே இது வரைக்கும் ஆனது கிடையாது. காலையில் எந்திரிச்சு 4 மணிக்கு எந்திரிச்சேன்னா ஒரு டிசைன் இன்றைக்கி பண்ணணும் அப்படின்னு புதுசாக பண்ணுவேன். அதை அப்படியே ஆஃபீஸில் போய் அதை அதை எப்படி மல்டி கலரில் எப்படிலாம் பண்ணணும்னு பண்ணி அன்றைக்கே நான் பிரிண்ட் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு திரும்புவேன். அப்படியே என்ன டெவலப் பண்ணி இன்றைக்கி வந்து நான் பெரிய பெரிய இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உண்மைக்குமே நீங்கள் சொல்லும்போது உங்களினுடைய அந்த பயணத்தை ரொம்ப சுருக்கமாக நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. உங்களினுடைய ஆரம்பத்தில் நீங்கள் வந்து படித்து முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு திருநெல்வேலியில் தான் நீங்கள் வந்து ஆரம்பிச்சிங்க, அப்படி தானே? திருநெல்வேலியில் ஆரம்பித்த அந்த ஒரு ஆடை வடிவமைப்பு இல்லைனா அந்த துணிகளில் நீங்கள் வந்து போடக்கூடிய அந்த பிரிண்டிங் ஸ்டைல் எப்படி கேரளாவை நோக்கி பயணப்பட்டது? அதாவது ஒரு ஒரு சினிமாவில் நடிக்கணும்னு எங்கள் நாட்டில் நிறைய பேருக்கு தமிழ்நாட்டில் ஆசை வந்திருக்கு. சினிமாவில் நடிக்கணும்னா நீங்கள் எல்லாரையுமே சொல்லலாம். எல்லாரையுமே அனைத்து நடிகர்களையுமே கிராமத்திலிருந்து அவங்க சென்னைக்கு வந்துடுறாங்க. ஏதாவது ஒரு கஷ்டத்தில் அங்கே வந்துடுறாங்க, பேக்கோட கொஞ்சம் பணத்தோடு வந்துடுறாங்க. நானும் ஒரு கிராமத்தில் இருந்து இப்படியே இருந்துக்கிட்டு இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா நம்மளுடைய சர்வீஸ், ஏன்னா கிராமத்திலேருந்து மேலே கொடுக்க முடியாது, மேலேருந்து கீழே கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் அதுவும் ஒரு கேபிட்டல். எப்படி தமிழ்நாட்டுக்கு சென்னை வந்து தலைநகரமோ அதே மாதிரி கேரளாவுக்கு வந்து திருவனந்தபுரம் தலைநகரம். டெய்லி நாங்கள் தூங்குற நேரத்தில் பஸ்ஸு வந்து சென்னைக்கு போயிடுது, ஹைதராபாத் போயிடுது. அதனால் நான் அந்த பஸ்ஸில் ஏற்றி விட்டு அந்த சாமான் மறுநாள் அங்கே போய் டோர் டெலிவரி ஆகிடுது. அதனால் நல்ல இடத்த தேர்வு பண்ணி அங்கே வந்து இது பண்ணேன். இதில் சுருக்கமாக சொல்லப்போனால் இப்போ ஒரு மீன் பிடிக்கிறாங்க, நிறைய பேர் மீனவர்கள் வந்து மீன் பிடிக்கிறாங்க. 100 பேர் 50 பேர் 10 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல மீன் பிடிக்கிறாங்க. 10 பேர் பிடிக்கிற இடத்துல இன்னொரு ஆள் மீன் பிடிப்பார், 11 ஆள் ஆயிடுவார். அப்போ அந்த மீன்கள் தான் அதில் மாட்டும். நான் வந்து மீன் யாருமே பிடிக்காத இடத்துல, புரியுதா, யாருமே மீன் பிடிக்காத இடத்துல தூண்டில போட்டால் எனக்கு கொஞ்சம் மீன் கொஞ்சம் அதிகமாகவும் எல்லாரும் கொஞ்சம் வியந்து பார்க்குற மாதிரியும் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் அந்த மாதிரி கேரளாவை செலக்ட் பண்ணி அங்கே இருந்து நான் தமிழ்நாட்டுக்கு எல்லாத்துக்குமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், இப்போ அது வந்து ரொம்ப பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம் தான் ஆரம்பத்தில். ஏன்னா அது வந்து மக்களுக்கு பரிட்சயம் இல்லாத ஒரு விஷயம், அதுவும் கேரள மக்களுக்கு அது வந்து பரிட்சயம் இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. அப்போ நீங்கள் போயிட்டு ஆரம்பிக்கிறீங்க. ஆரம்பிக்கும் போது எடுத்ததுமே நமக்கு வந்து அப்படியே எல்லாமே சக்ஸஸாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ உங்களினுடைய அந்த பயணத்தில் இன்றைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து இருக்கீங்க. ஆமாம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ கேரள மக்கள் வந்து அதிகமா இப்ப நிறைய பேர் அவங்க வந்து அழகா ட்ரெஸ் பண்ணிக்கணும், அதே மாதிரி தங்களை அழகா வெளியில காட்டிக்கணும், அந்த மாதிரியான ஒரு சிந்தனையுடையவர்களாக இருக்கிறாங்க. இப்போ அந்த மக்கள் கிட்ட உங்களோட இந்த பிரிண்டிங் எப்படி போய் சேர்ந்தது? அதுல முதலாவது அந்த ஒரு கஸ்டமர் அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்கா? தமிழ் நடிகைகள்ல வந்து மலையாளத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த அம்மா, பழைய அம்மா கேஆர் விஜய் அம்மாவிலிருந்து இப்போ இருக்கிற நயன்தாரா வரைக்கும் எல்லாருமே கேரளாவை சேர்ந்தவங்க தான். அவங்க வந்து அந்த தண்ணி, அந்த கிளைமேட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே உள்ளவங்களுக்கு வந்து இந்த ட்ரெடிஷ்னலாக உடுக்கக்கூடிய கசவு சாரி, செட்டு முண்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜருகை வச்சு அழகாக இருக்கும். அதில் வந்து எங்களுக்கு பிரிண்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும், நாங்கள் செஞ்ச பொருள் அந்த பிரிண்டிங் சப்ஜெக்ட் வந்து எடுத்து காட்டக்கூடியதாகவும் இருக்குது. அதனால் எங்களால் செய்கிறதுக்கு அது ஈஸியாகவும் இருக்குது. நாங்கள் அதை செஞ்சு கொடுக்கும்போது ஒரு கஸ்டமர் 100 பேர்கிட்ட போய் சொல்கிறாங்க. அப்படி எனக்கு ரீச் ஆகுது. அந்த கேரள மக்கள் வந்து ரொம்ப அந்த கலையை நேசிக்கக்கூடியவங்களாகவும் இருக்கிறாங்க. அதனால் எனக்கு கேரளாவில் வந்து அது நல்ல ரீச் ஆகி நல்லா போயிட்டுருக்கு. அதோடு நான் அதிகமாக செய்கிறதும் தமிழ்நாட்டுக்கு தான், அது வெளியில் தெரிகிறது இல்லை. இப்போ ஒரு சாரீ வந்து வாங்கியிருப்பாங்க, அது கொஞ்ச நாளாக செயல்லாமல் இருக்கும், ஃபேடாக இருக்கும். அதை ஒரு புது பொலிவோடு நாங்கள் கோல்டு, காப்பர், சில்வர், மியூரல்லாம் செஞ்சு கொடுத்தா அந்த சாரீ தான் வேணும்னு அடம் பிடிச்சி வாங்குகிற கஸ்டமரும் இருக்கிறாங்க. அவ்வளோதான். ஆமா. ரொம்ப அழகா நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்க சொல்லும்போதே நிறைய விஷயங்கள அதில வந்து உட்படுத்தியிருந்தீங்க. சினிமால கூட இங்கேருந்து போனவங்க அதிகமானவங்க இருக்கிறாங்க அப்படின்னு. உங்களோட இந்த பிரிண்டிங் வந்து சினிமால பயணப்பட்டிருக்கிறதா? இல்லைன்னா சினிமாக்காரர்கள் நிறைய பேர் வந்து காஸ்டியூம் டிசைனர்ஸ் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி தாங்க, இந்த மாதிரி தாங்க அப்படின்னு சொல்லி அப்படி எதுவும் கேட்டு நான் எடுத்துட்டு வந்து போயிருக்காங்களா? சமீபத்தில் ஒரு ஆக்டர் ஒருத்தங்களை பார்க்க போயிருந்தேன்.
அப்போ அவங்க எனக்கு யாருன்னே தெரியாது. சரி. அவங்க ஒரு சாரி பிரிண்டிங் பண்ணுறதுக்காக போய் டெலிவரி கொடுக்குறதுக்கும் அதை ஒன்று எடுக்கிறதுக்கும் நான் போயிருந்தேன். அப்போ அவங்க அம்மா வந்து உள்ளே போய் ஒரு பொருளை எடுத்துகிட்டு வரேன், உங்களுக்கு சஸ்பெண்டாக இருக்கட்டும்ன்ட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு போர்டு, ஒரு சின்ன இன்விடேஷன் மாதிரி கொண்டு வந்தாங்க. அதில் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய மனநிலை மாறி மாறி இது ஏதோ நான் பண்ண மாதிரியே இருக்கே அப்படின்ட்டு கடைசியில் பின்னாடி திரும்பி பார்த்தேன், பிரிண்டட் பை அர்ச்சனா ஸ்க்ரீன் அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஓ! அப்போ நான் வந்து 1987ஆம் ஆண்டு நான் பிரிண்ட் பண்ணி கொடுத்த அந்த பொண்ணோட ஏஜ் அட்டன் பண்ணதுக்காக அடித்து கொடுத்த கார்டை அவங்க கொண்டு வந்து காட்டினாங்க. என் பொண்ணு தான், அவள் இப்போ கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் இருக்குது, நீங்கள் தான் அடித்து கொடுத்தீங்க. அதுவும் இந்த ஊரில் 2 பேர் ரெக்கமெண்ட் பண்ணி தான் நீங்கள் அடித்து கொடுத்தீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்கன்னு கேள்விப்பட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்கும்போது எனக்கு இப்படி என்ன இருக்குது, பெரிய சந்தோஷம் தான் அதில் இருக்குது. இதுதான் உண்மையான சந்தோஷங்கிறது. சரி. இப்போ நீங்க இந்தியால அது நிறைய ஒன்று. அப்புறம் வந்து நான் நிறைய சினிமாவுக்கு நான் பண்ணியிருக்கேன். என்னுடைய நான் வந்து தொழில் ஆரம்பித்து நான் வந்து திருநெல்வேலியில் ஆரியாஸ் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, பெரிய ஹோட்டல். அங்கே தான் வந்து எல்லாருமே தங்குவாங்க. பெரிய பெரிய விஐபி, எம்பி, எம்எல்ஏ, அந்த ஜெயலலிதா அம்மாலாம் அங்கே தான் தங்குவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே வந்து டைரக்டர்ஸ் அந்த காலத்தில் பாரதி ராஜா, இளையராஜாலாம் எங்கள் ஊரில் தான் நிறைய படம் எடுப்பாங்க. அந்த பஞ்சகல்யாணி, அப்புறம் அந்த ஆட்டுக்கார அலமேலு, பஞ்சவர், இந்த இது அன்னக்கிளி, அதெல்லாம் அருமையான படங்கள். இது மாதிரி நிறைய படங்கள், முட்டத்தில் நிறைய படங்கள். இப்போ நம்ம சத்யராஜ் ரேகாவோட அந்த படம் ஒன்று இருக்குது, அந்த கடலோர கவிதைகள், நிறைய முதல்வன், இதெல்லாம் எடுத்திருக்காங்க நிறைய. அப்படி எடுக்கிறதா கேடி குஞ்சுமோன்னு சொல்லிவிட்டு மிகப்பெரிய டைரக்டர், அவர் ரொம்ப திறமைசாலி. அவர் நிறைய படம், சங்கர் சார் மாதிரி அவர் வந்து அந்த காலத்தில் ஃபேமஸ். அவர் வந்து ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கா, அதுக்கு பேர் ஜென்டில்மேன். ஜென்டில்மேன் படத்தில் இவர் அர்ஜுன் நடிச்சிருக்காரு, அந்த மதுபாலா நடிச்சிருக்காங்க. அப்போ நான் அந்த ஹோட்டலுக்கு வந்து நிறைய டேரிஃப் இதெல்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். எனக்கு ரிலேஷன் வேறு, ரொம்ப ஃப்ரெண்டு வேறு, இன்டிமேட். அப்போ அவர் சொன்னார், இவர் வந்து பரதராஜ் சென்னையில் படிச்சுட்டு வந்து பிரிண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ரொம்ப நெருப்புலையும் தண்ணியிலையும் பிரிண்டிங் பண்ணுவாருன்னு சொல்லிட்டார் அவர்கிட்ட. எனக்கு ஒரு மாதிரி இதாகிடுச்சு, ஏன்னா இவர் இப்படி சொல்லிட்டாருன்னொன்னே. அப்படியா, நல்லா பண்ணி தட்டி கொடுத்துட்டு உங்கள் பேர் என்னன்னு கேட்டார். கொஞ்சமான்னு கேட்டார். நமக்கு ஏதாவது பிரிண்டிங் வித்தியாசமாக செய்யலாமான்னு கேட்டார். உடனே நான் டக்குன்னு சொன்னேன், சார் உங்கள் சினிமாவில் ஏதாவது கல்யாணம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். வச்சுருவோம், அவ்வளோதானே, இருக்க கல்யாணம், ஒரு கல்யாண சீன் இருக்குது அப்படின்னாரு. அதில் தான் அந்த கல்யாண பந்தியில் வந்து நான் பப்படம் இருக்கு இல்லையா, பப்படம் அவர்கிட்ட சொன்னேன். நான் அதை உடனே அவரை அங்கீகரித்து நைட்டோட நைட்டாக நானே போய், அப்போல்லாம் தூங்குறதே இல்லை, நைட்டே போய் கொஞ்சம் உளுந்த மாவையும் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் மைதா மாவையும் வாங்கிட்டு வந்து நல்லா பிசைஞ்சு திரவு நிலைக்கு ஆக்கி அதில் கேசரி பவுடரையும் கலந்து அதை வந்து ஸ்க்ரீனில் போட்டு நாங்கள் பப்படத்தில் பிரிண்ட் பண்ணி அது எண்ணெய் சட்டியில் போட்டு அப்படி பொரியும் போது அந்த எழுத்துலாம் பெருசாக பல மடங்கு பெருசாக ஒரு அதை கல்யாண வீட்டில் வச்சாங்க. அதை ஏன் கேட்குறீங்க நீங்கள், அந்த நான் செஞ்ச பிறகு அந்த ஒரு 2-3 வருஷத்துக்கு இப்போ கூட நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறைய கல்யாண வீட்டில் பப்படத்தில் பிரிண்டிங் பண்ணி பொண்ணு மாப்பிள்ளையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மை, நடந்த ஒரு உண்மையை நான் சொல்கிறேன். அப்படி அந்த சினிமாவில் அப்படி நான் பண்ண ஒர்க்கு. அதுக்கு பிறகு நிறைய சினிமாவில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், வில்லனுக்கு வந்து சண்டை ரோலில் எலும்புக்கூடு படங்கள், அதுகள் இப்போ கூட அந்த சுரேஷ் கோபி சாருக்கு நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்கேன். சித்ரா அம்மா பாடகி, அவங்க கோயிலுக்கு போகிறதுக்கு சபரிமலைலாம் போவாங்க அடிக்கடி. அப்புறம் நிறைய நிகழ்ச்சிலாம் பண்ணுவாங்க நம்ம இதிலலாம், பெரிய பெரிய தொலைக்காட்சியில். சுசீலா அம்மாவுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேருக்கு நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அவங்க பர்சனலாக கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி டிசைன் வேணுமாங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுப்பேன். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். ஆமா, அதை விட வேற எதுவுமே நமக்கு வந்து எனக்கு அதுதான் உண்மையான சந்தோஷம். நல்லா இருக்கும்பாங்க, சினிமாவுக்கு நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு தெரியாது, நான் போட்டு கொடுத்துருவேன். கொடுத்தோடனே என் ஸ்டாஃப் வந்து சொல்லுவாங்க, சார் நேற்று வந்து அவங்க ஒரு சினிமா போட்டாங்க, அதில் நம்ம போட்ட சாரியை தான் காட்டியிருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் வந்து நிறைய நாடுகளுக்கு நீங்கள் பயணப்பட்டிருக்கிறீங்க. ஆமாம், நிறைய நாடுகளுக்கு நீங்கள் வந்து போயிருப்பீங்க. அதுவும் குறிப்பாக இந்த பிரிண்டிங் மூலமாக இதை போயிட்டு படிச்சுட்டு வரணும், இல்லைனா இதில் இருக்கக்கூடிய நுட்பங்கள் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய நாடுகளுக்கு நீங்கள் பயணப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இப்போ இலங்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, இலங்கையில் வந்து இந்த பத்திக் வந்து கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்குது, இல்லை இருக்க இந்த டிசைன்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும், 2வது இடத்துல இலங்கையினுடைய பத்திக் வந்து காணப்படுது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ இலங்கைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பிரிண்டிங்க்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னவாக இருக்கு? நான் வந்து என்னுடைய முயற்சிக்கும் என்னுடைய அந்த பிரிண்டிங் தீவிர நல்ல சிந்தனைகளுக்கும் காரணம் வந்து, நாங்கள் வந்து படித்தது வந்து இப்போ டிரைவிங் வந்து புக்கை பார்த்து படிக்கவே முடியாது, சைக்கிளும் புக்கை பார்த்து படிக்க முடியாது, ஓட்டி தான் படிக்கணும், தச்சு தான் படிக்கணும், பிரிண்டிங்கும் செஞ்சு தான் படிக்கணும். அப்போ நான் வந்து நிறைய இடங்களில் போய் நான் பார்த்தேன்.
நிறைய இடங்களில் போய் படிக்கணும்னு விரும்பினேன். அதுக்காக நான் சம்பாதிக்கிற காசுலேயே என்னுடைய வருமானத்தில் ஒரு பங்கை நான் எடுத்து வச்சுருவேன். அப்படியே நான் உலக நாடு முழுவதும், ஈவன் அமெரிக்கா, யூகே, மான்செஸ்டர், கிளாஸ்கோ, ஸ்காட்லாண்டு, எடின்பர்க்கு தெருவுலலாம் நடந்து சைனா, தாய்வான், கொரியா, இந்தோனேசியா, நோர்வே, ஸ்வீடன், ஓஸ்லோ, இன்னும் நிறைய நாடு இருக்குது, ஜப்பான், எல்லா நாட்டிலையும் போய் அங்கே என்ன நடக்குது பிரிண்டிங், அவங்க எப்படிலாம் பண்ணுறாங்க, ஃப்ரான்ஸு, இது மாதிரி நிறைய விஷயங்களை இங்கே 20 வருஷத்துக்கு பிறகு வர்றதை நான் 20 வருஷம் முன்னாடியே போய் என்ன செஞ்சுட்டேன், அங்கே போய் பார்த்துட்டு வந்தேன். உண்மையாக சொல்லப்போனால் இப்போ டிஜிட்டல் பிரிண்டிங் வந்து 20 வருஷம் வந்து இருக்க போகுதுன்னா, அதுக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஃப்ரான்ஸில் போய் ஃப்ளெக்ஸோகிராஃபி நிறைய இதை பார்த்துட்டு வந்துட்டேன். பார்த்துட்டு வந்து அதை எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி கைவிழி முறையில் எப்படி செய்யலாம் அப்படின்னு என்ன செய்வேன், கொஞ்சம் யோசனை பண்ணுவேன். அந்த காலத்தில் கல்யாண பத்திரிகைலாம் மினுக்கங்களை தூவுவாங்க, ஜிகினா மாதிரி மினு மினு மினுன்னு இருக்கும். அதெல்லாம் அந்த வெட்டிங் கார்டில் வேலை பார்க்குறவங்க அதை கையில் கொண்டு போய் கொடுக்குறவங்ககிட்டலாம் கையில் முகத்துலலாம் அந்த பவுடர் இருக்கும். அதை போகாத அளவுக்கு அதை எப்படி அதை ஒட்டி பிடிக்கணுங்கிறத நான் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். நானே செஞ்சு சக்ஸஸ் பண்ணிட்டேன் அதை. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் வெளிநாட்டில் போய் கற்றுக்கிட்டேன். கற்ற பிறகு அதில் நான் அடைந்த ஒரு அனுபவங்கள், பிரேசில் வந்து உலகத்திலேயே அதிகமான டிஷர்ட்டுகளையும் தயார் பண்ணக்கூடிய ஒரு நாடாக இருக்குது. காட்டன் விளையக்கூடிய பூமிகள் வந்து மொத்தம் வந்து 3-4 நாடு இருக்குது அதிகமாக. அதில் இந்தியா 2வது இடத்துல இருக்குது, சைனா இருக்குது, அமெரிக்கா இருக்குது, இந்த மாதிரி பல நாடுகள் இருக்குது. துணிகளின் ராஜாங்கிறது காட்டன். ஆடம்பரத்துக்கு சில்கை தான் சொல்லுவாங்க. சில்க்கு வந்து எதுக்கு, காஞ்சிபுரம் சில்க்கு, ராமபுரம் சில்க்கு பெங்களூரில், கர்நாடகாவில் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் இது ஃபேமஸ்ஸு. இந்தோனேஷியாவில் வந்து பத்திக் பிரிண்டிங் பிறந்த இடம். ஒரு பிரிண்டிங் வந்து பிறக்கிறதுக்கு ஒரு ஊர் இருக்கும், அது கண்டுபிடிச்சதுக்கு. அது இந்தோனேஷியா தான் ஃபஸ்ட்டு. அவங்க தான் நிறைய பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்க. அது போய் சைனாலாம் நிறைய பண்ணுறாங்க. ஆனால் ஸ்ரீலங்காவில் உண்மையை சொல்லப்போனால் இதான் நிதர்சனமான உண்மை. 80 வயசு 85 வயசில் நான் ஒரு ஆண்டியை பார்த்தேன் இங்கே. இப்போ இல்லை, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தனியாக இருந்து அவங்களே ஒரு பெரிய ஒரு துணியை வந்து ஒரு 4 பக்கமும் இழுத்து கட்டி ஒரு மயிலோட படத்தையும் ஒரு யானையோட படத்தையும் அந்த பெண்ணில் வந்து அந்த மெழுகை ஊற்றி சர் 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 சர்ன்னு பண்ணிட்டு போயிட்டு அடுத்த 1 ஹவரில் அவங்க டை பண்ணி அதை பிரிண்டிங் ஆக்கிட்டாங்க. அவ்வளோ ஒரு அவங்களுக்கு அனுபவமும் அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க ஸ்ரீலங்காவில். சின்ன நாடாக இருந்தாலும் எளிமையாக இனிமையாக சில வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இங்கேயும் வெளியே தெரியறது இல்லை. வீட்டுக்கு வீடு பத்திக் பிரிண்டிங் பண்ணுறது சில இடங்கள்லாம் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. மல்டி கலரில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை இவங்க வந்து அதை தொழிலோடு சேர்ந்து அவங்க தன்னையே இணைச்சிக்கிட்டு அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக விரும்பி செய்யும் ஒரு மனோபக்குவம் அவங்கள்ட்ட இருக்குது. அதனால தான் அந்த பிரிண்டிங் அழகாக இருக்குது. அது நான் வந்து ஏர்போர்ட்டில் பார்த்துருக்கேன். அதில் ஸ்ரீலங்கான்னு எழுதணுன்னா இப்போ ஸ்ரீலங்காவில் நிறைய விஷயம் இருக்குன்னு நான் அன்றைக்கி கற்றுக்கிட்டேன். இப்படி நான் தேடல்கள் வந்து நிறைய நாட்டில் போய் பார்த்தேன். எனக்கு வந்து லைஃப்பில் ஒரு ஆசை ஒன்று இருந்துச்சு, ஜெர்மன் போகணும் கண்டிப்பாக. எழுத்தறிவித்தவன் இறைவன். அப்போ முதல்ல அந்த எழுத்த அச்சுகளை யார் கண்டுபிடிச்சா, அவர் நான் படிச்சிருக்கேன் புக்கில். ஆனால் அவர் பிறந்த இடத்த பார்க்கணும், அவர் சமாதியை பார்க்கணும், அவருடைய அந்த ஊரை பார்க்கணுன்னு ஒரு ஆசை எனக்கு. ஜெர்மன் போனவுடனே நாங்கள் ஒரு 15 பேர் ஃப்ரெண்ட்ஸாக தான் போயிருந்தோம். எல்லாரும் அவங்கவுங்க போயிட்டாங்க. நான் பாட்டில் பஸ் ஏறி நான் கூட்டன்பர்க்குன்னு ஒரு ஊருக்கு போயிட்டேன். 400 கிலோமீட்டர் நினைக்கிறேன். அங்கே போய் அந்த கூட்டன்பர்க்கு பிறந்த மண்ணை போய் பார்த்தேன். பிறந்து அந்த மிஷின்லாம் பார்த்தேன். இன்றைக்கி வேர்ல்டுலேயே நம்பர் 1 மிஷின் அந்த மிஷின் தான், ஹைடல்பர்க் மிஷின் தான். ஆஃப்செட்டில் அப்படி சுவிட்சை போட்டு ஆஃப் பண்ணால் போதும், பல லட்சம் பிரதிகள் வெளியே வரும். டிஜிட்டலில் அவ்வளோ கவுண்டிங் எல்லாம் கொடுக்கக்கூடியது, பர்ஃபெக்டாக பிரிண்டிங் ஆகக்கூடியது. ஃப்ளெக்ஸோ நம்ம பிரிண்டிங்கில் வந்து ஹைடல்பர்க் மிஷின். அந்த ஊரையும் போய் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த அந்த பஸ்ஸில் பயணம் செய்யும்போது கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் என்ன பெரிய விஷயம்னா, நான் பிறந்த ஊர் திருநெல்வேலி. இந்தியாவில் தமிழ்நாட்டில் முதல்ல வெள்ளைக்காரங்க வந்து மிஷினை கொண்டு வந்து பிரிண்ட் பண்ணது புன்னக்காயல் அப்படின்னு ஒரு ஊர், எங்கள் ஊர் தான். ஆனால் அது தூத்துக்குடி மாவட்டம். அது தூத்துக்குடி மாவட்டத்தோடு இன்றைக்கி இருக்குது. அன்றைக்கி அது திருநெல்வேலி மாவட்டமாக இருந்தது. எம்ஜிஆர் வந்து 1986 அந்த அது வந்து தனி டிஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு பைபிள் பிரிண்டிங் பண்ணாங்க. அதுவும் வந்து கோவாவில் வச்சு தான் பண்ணாங்க. கேரளாவில் வந்து ஒரு தமிழ் புத்தகம் முதல்ல பிரிண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி அறிவுகள்லாம் வர்றதுக்கு காரணம் சில மியூசியங்கள்லாம் போய் பார்ப்பேன்.
எடுப்பேன். அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. இதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், தெரிய வைக்கணும்னு சொல்லி ரொம்ப விரும்புவேன் நான். இன்றைக்கு நிகழ்ச்சியில கேரளாவினுடைய திருவனந்தபுரத்துல இருந்து வந்து நிகழ்ச்சியில நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க டாக்டர் ஆர் பரதராஜா அவர்கள். நிறைய விஷயங்கள் நாங்க பேசிட்டு இருக்கும்போது நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்துல நீங்க நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த துணிகள் பத்தி பேசும்போது மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, நாங்க கடையில போயிட்டு துணிகள் வாங்குறோம். வாங்கிட்டு போய் அதை வீட்டுல போயிட்டு துவைக்கும் பொழுது சில துணிகள் வந்து சாயம் போகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில துணிகள் அப்படியே சுருங்கி போகும். அந்த சுருங்கி போகக்கூடிய அல்லது இந்த சாயம் போகக்கூடிய துணிகள்லாம் எதனால இந்த மாதிரி ஆகுது? பொதுவாக இந்த துணிகளில் வந்து பிரிண்டிங் பண்ணுறதுக்கு வந்து பைண்டர் என்கிற ஒரு மூலப்பொருள் தான் அதுக்கு வந்து தேவைப்படுது. பைண்டருங்கிறது வெள்ளை நிறத்தில் நியூட்ரல் கலரில் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்லணும்னா விக்ஸு, ஜண்டு பாம், டைகர் பாம், அந்த அமிர்தாஞ்சன் இதெல்லாம் வந்து இப்படி வெள்ளையாக இருக்கும் களிம்பு மாதிரி. ஆமா. அதை தேய்ச்சா அது வந்து என்ன ஆயிடுது, ஆயிலி மாதிரி ஆயிரும், டிரான்ஸ்பரண்ட் ஆயிரும், எண்ணெய் தேய்ச்சின மாதிரி ஆயிரும். இதே மாதிரி தான் இந்த பைண்டர் வந்து வெள்ளையாக இருந்தாலும் அதை துணியில் அப்ளை பண்ணால் டிரான்ஸ்பரண்ட் ஆயிரும். அதோட நம்ம வந்து பிக்மெண்ட்டுங்கிற கலரை வந்து என்ன கலர் உங்களுக்கு தேவையோ அந்த கலரை ஆட் பண்ணணும். உதாரணமாக லெமன் எல்லோ வேணால் லெமன் எல்லோ, கோல்டன் எல்லோ வேணால் கோல்டன் எல்லோ, ப்ரைம் ரோஸ் எல்லோ வேணால் எல்லோவை சேர்த்தா அந்த கலர் அப்படியே கிடச்சிரும். இப்போ நீங்கள் கூட எல்லோ சாரீ கொடுத்துருக்கீங்க, இது வந்து ப்ரைம் ரோஸ் எல்லோன்னு சொல்லுவாங்க. அந்த கலர் அதில் கலக்கும்போது அது அப்படியே கலர் ஆயிடுது. இதை எடுத்து ஒரு வெள்ளை துணியிலையோ லைட் பிங்க் கலர் துணியிலையோ பிரிண்ட் பண்ணும்போது அங்கே வர்ணங்கள் கிடைக்குது. இதில் முக்கியம் என்னென்னா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதில் வந்து சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட்ஸ், அந்த பொருட்கள், அதில் வந்து சீனாக்காரம் ஒரு சின்ன பார்ட் அதில் சேர்ந்துருக்கு. ஃபிக்ஸிங் ஏஜென்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஃபிக்ஸர். அது வந்து சரியான முறையில் சரியான விகிதாச்சாரத்தில் நேர்த்தியான முறையில் கலந்து நல்லா ஸ்டெரர் பண்ணி கலக்கி எடுக்க வேண்டும். அந்த மாதிரி சாயம் போகாமல் இருப்பதற்கென்றே சில பொருட்கள் அதில் சேர்க்க வேண்டும். சேர்த்தாச்சுன்னா நீங்கள் துணி கிழிஞ்சா கூட வாஷிங் மிஷினில் போடுங்க, கல்லில் அடித்து துவைங்க, எவ்வளோ ப்ரஷ் போட்டு தேய்ங்க, போகவே போகாது. இதுதான் ப்ராப்பர். அதெல்லாம் சேர்க்காத துணியில் வந்து என்ன செய்யுது, தெரியாமல் செய்கிறது, தெரிஞ்சும் செலவாகுமே நிறைய அப்படின்னு சொல்லி பண்ணுறதுல தான் இந்த சாயங்கள் வந்து என்ன செய்யுது, போகுது. இதில் முக்கியம் என்னென்னா, சாயம் ஒரு துணியில் போனால் பரவாயில்ல, அழகே இல்லாத ஒரு துணியில் இருக்கிற சாயம் அழகான துணிகளிலே என்ன பண்ணிடும், பட்டுரும். வெள்ளை சட்டை நல்லா நேசிப்போம், நல்லா எல்லா ஃபங்க்ஷனுக்கு கொடுப்போம், அதுலேயும் அந்த சாயம் போயிடும். ஆனால் அது பிடிச்ச அப்சர்வ் பண்ணிட்டுனா சோப்போட போகவே போகாது. இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது தான். ஆமா. இப்போ அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நாங்க வந்து நிறைய பிரிண்டிங் பார்க்குறோம். இப்போ இந்த சாரிலையுமே ஒரு விதமான பிரிண்டிங் இருக்கு. இது இல்லாம நீங்க செய்யக்கூடிய அந்த நீங்க கைகளாலேயே செய்யக்கூடிய பிரிண்டிங் வகைகளும் இருக்கு. இப்போ இதுக்கு எல்லாமே பயன்படுத்துறது பெயிண்டா, அப்படி இல்லைன்னா கெமிக்கல்ஸ் ஏதாவது பயன்படுத்துறாங்களா? ஆரம்ப நிலைகளெல்லாம் பார்க்கும்போது இந்த பிரிண்டிங் வந்து துணிகளில் பிரிண்டிங் அப்படிங்கிறது சைனா தான் அதனுடைய பிறப்பிடம். இப்போ எப்படி கடற்கரையில் போய் நம்ம வந்து இந்த சம்மர் டைம்லலாம் நிறைய அந்த சூரிய வெளிச்சத்தை வாங்குறதுக்காக போகிறாங்கள்ல, படுத்திருப்பாங்க, சன்பாத் மாதிரி எடுக்கிறாங்களா, இதே மாதிரி ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சீனர்கள் வந்து கடற்கரையில் பீஜிங் அப்படிங்கிற ஒரு தீவு இருக்குது. அந்த ஐலேண்டில் வந்து அவங்க வந்து பச்சை இலைகள்லையும் மூலிகைகளையும் இருக்கக்கூடிய அந்த சாறுகள் எடுத்து உடம்புல என்ன செய்வாங்க, ஒரு பெண் மாற்றி ஒரு பெண் வந்து அவங்களுக்கு வரைஞ்சி விடுவாங்க டிசைனை, கோடுகள் போடுறது, அழகான தென்னை மரத்தோட படங்களை வரைஞ்சி விடுறது. அதை தூரத்துலேருந்து பார்த்தா ஒரு ட்ரெஸ் உடுத்த மாதிரியே இருக்கும். இப்படி தான் அவங்க இருந்தாங்க. இதில் இருந்து மாறி 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தான் ஆடை என்பதை அவங்க வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. முதல்ல இலைகளால் மேனியை மறைச்சாங்க, அப்புறம் புலித்தோல், மான் தோல் இதை வச்சு மறைச்சாங்க, அப்புறம் அதை பருத்தியை கண்டுபிடிச்சாங்க, அதை எடுத்து குறுக்கும் நெடுக்குமாக பின்னப்பட்டாங்க, பின்னோடனே துணி ஆயிடுச்சு. அப்புறம் ஜூட் மெட்டீரியல், சணல், அது ஒரு நாட்டில் குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வளரும், அதை எடுத்துகிட்டு வந்து அதை பண்ணுறது. இப்போ ஜூட்டெல்லாம் வந்து வெங்காய சாக்கு, அரிசி சாக்கு, பொருட்கள் கொண்டு வரக்கூடிய சாக்கு ஆகிட்டு அதில் தரமான ஜூட்டுகள் வந்து ஜூட் பேக்காக மாறி நம்ம உபயோகப்படுத்துகிறோம். இந்த மாதிரி பலவிதமான பிரிண்டிங் வந்து பல இடத்துல உண்டாகி பல பேரில் அழைக்கப்படுது. அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கூட டைஸ் இருக்குது. எப்படின்னா ரெட் கேபேஜின்னு இருக்குது, பீட்ரூட் இருக்குது. இதில் நீங்கள் எடுத்து நீங்கள் இதெல்லாம் பாயில் பண்ணலாம், நல்லா கொதிக்க வச்சு அதை குறைந்த அளவுக்கு கொண்டு வந்து அதில் சில பொருட்களை சேர்த்திங்கன்னா அது கட்டித்தன்மையை அடையுது. அதை எடுத்து பிரிண்ட் பண்ணலாம். அதுபோக செரி ஃப்ரூட்ஸு, பீட்ஸு, மெயினாக வந்து
உங்களுக்கு தாவரத்திலிருந்து மெயினாக எடுக்கக்கூடியது வந்து செரி ஃப்ரூட்ஸ்லேருந்து எடுக்கலாம் கலர்கள். இதெல்லாம் எடுத்து இதை வந்து வெஜிடபிள் டைஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வெஜிடபிள் டைஸில் தான் குழந்தைங்களுக்கு ஜஸ்ட் பார்ன் பேபி ஒரு பிறந்த குழந்தைக்கு ஒரு துணியை உடுக்கும்போது அந்த வெஜிடபிள் டைஸில் போட்டால் அந்த பிள்ளைக்கு ஆயுட்காலம் முழுவதுமே ஸ்கின் ப்ராப்ளத்தில் எந்த நோயுமே வராது அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இதுதான். ஆனால் நம்ம என்ன செய்கிறோன்னா சில கெமிக்கல்லாம் சேர்த்த துணிகளை தான் குழந்தைங்களுக்கு என்ன செய்கிறோம் கொடுக்குறோம். சில வெளிநாடுகள்லாம் பல நாடுகள் இருக்குது. ஆஸ்திரேலியாவில் சில துணிகள் பிரிண்டிங் அந்த நாட்டில் இறக்குமதியே தடை பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் பிரிண்டிங். மனிதனுடைய உடம்புல ஒவ்வொரு இடத்துலையும் ஹோல்ஸ் இருக்குது. நம்ம மூக்குக்கு வழியாக காற்று போகுது. நம்ம அதைத்தான் நமக்கு தெரியும் சுவாசம். ஆனால் உடம்பே சுவாசிச்சுட்டு தான் இருக்குது ஆக்சிஜனை. அப்படி பண்ணும்போது இப்போ நான் ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு பெரிய பிரிண்ட் ஒன்று பண்ணியிருந்தேன்னா இந்த இடத்துல என்னுடைய உடம்பு என்ன செய்யாது, அந்த காற்றை வந்து ஷக் பண்ணாது, தடைப்படுது. இப்போ இதெல்லாம் அறிவுபூர்வமாக அங்கே வந்து தடை பண்ணியிருக்காங்க சில நாடுகளில். அதெல்லாம் போடக்கூடாது. அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ வெஜிடபிள் டைஸ் இருக்குது, அப்புறம் பிக்மெண்ட் டைஸ் இருக்குது, டேபிள் பிரிண்டிங் இருக்குது, அப்புறம் வந்து உங்கள் பத்திக் பிரிண்டிங் இருக்குது, டிஜிட்டல் பிரிண்டிங் இருக்குது, எம்போஸ் பிரிண்டிங் இருக்குது, கோல்டு பிரிண்டிங், காப்பர் பிரிண்டிங், சில்வர் பிரிண்டிங், பஃப் பிரிண்டிங், பிளாஸ்டிக் பிரிண்டிங், பிளாஸ்டிக் சால் பிரிண்டிங், டோம் பிரிண்டிங், 3D பிரிண்டிங், இப்படி நிறைய வகைகள் இருக்குது பிரிண்டிங்கில். இப்போ நீங்கள் சொல்லும் போதே என்னுடைய வளர்ச்சி அப்படின்றது அப்படியே கட்டம் கட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு வரைக்குமே வளர்ந்துட்டே இருக்கக்கூடிய ஒன்றா அது வந்து கண்டிப்பாக இருக்குது. ஒரு சாரியிலே பிரிண்ட் பண்ணும்போது முந்தானை தனியாக, பழு தனியாக பண்ணுறோம், பார்டர் தனியாக பண்ணுறோம், பாடி தனியாக பண்ணுறோம். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு பெரிய மயில் முந்தானைக்கு போட்டு அழகாக இப்படி தொங்க போட்டு பின்னாடி இப்படி இருக்குது. அதை இழுத்தா கூட இங்கே தெரியும். பாடியில் வந்து அதே மயிலை ரெடியூஸ் பண்ணி சின்னதாக அங்கங்கே குட்டி குட்டியாக போட்டிருப்பாங்க. பார்டரில் வந்து வரிசைப்படுத்தி ஒரு 3 இன்ச்சு 5 இன்ச்சு அப்படியே வரிசையாக பண்ணிட்டு போவாங்க. இப்படி விதவிதமாக பண்ணால் தான் அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆமாம். இப்போ எனக்கு இப்போ நீங்கள் இதை சொல்லும்போது இன்னொரு கேள்வி எனக்கு வந்து தோணுது. இப்போ 39 வருட கால அனுபவம் உங்களுக்கு வந்து இந்த துறையில் இருக்குது. இப்போ உங்களினுடைய அந்த முதலாவது வருடத்தில் இப்போ நீங்கள் அந்த துணிகளுக்கு பிரிண்ட் செய்யும் போது பார்த்தீங்கன்னா இந்த சாயங்கள் வந்து பூசப்படும் இல்லையா? இப்போ அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஏன்னா நீங்கள் வந்து கைகளாலே தான் நீங்கள் வந்து செய்கிறீங்க. இது வந்து மெஷின்ஸ் எதுவுமே இதில் கிடையாது அப்படின்றதையுமே நம்ம வந்து ஆரம்பத்திலே பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் அதை செய்யும் போது ஆரம்பத்தில் உங்களுக்கு இந்த சாயங்கள் வந்து இயற்கை மூலமாக நீங்கள் எடுத்துட்டீங்களா, இல்லை வேற நாடுகள்ல இருந்து எடுத்து வந்தீங்களா? இப்போ வெங்காய தோல் இருக்கு இல்லையா, நாங்கள் மார்க்கெட்டுக்கு போவோம். மார்க்கெட்டில் போனால் அந்த வெங்காயத்தை பூரா சாப்பிட்ருவாங்க, வெங்காயத்தோலை என்ன பண்ணிடுவாங்க, வீசிடுவாங்க அப்படியே. ஆனால் அதில் தான் விஷயம் இருக்குது. அந்த வெங்காயத்தோலை பூரா போய் நல்லா கழுவிட்டு ஒரு பெரிய மண் சட்டியில் போட்டு நல்லா காய்க்கணும். காய்ச்சி அப்படியே ஃபில்ட்ரு பண்ணால் அருமையான பிங்க்கு கலர் கிடைக்கும். அந்த பிங்க்கு கலரை கட்டி ஆக்குறதுக்குன்னு ஒரு பொருள் இருக்குது. அதை கட்டி ஆக்கிட்டோம்னா திரவம் வந்து இதாயிரும், அப்படியே கட்டி ஆயிரும். கட்டினா உங்களுக்கு ஒரு கட்டித்தன்மையை பெற்றுரும், களிம்பு மாதிரி ஆயிரும். அதில் நாங்கள் இன்னும் 2-3 பொருளை சேர்த்து அழகாக பிரிண்டிங் பண்ணுவோம். அப்போ அது வந்து எங்களுக்கு இப்போ 10 சாரி 20 சாரிக்கு ஓகே, 100 சாரி 200 சாரிக்கு பற்றாக்குறைக்கு நாங்கள் என்ன செய்வோம், வெளியில் போய் வாங்கி தேவைக்கு போக மீதி அதிகமாக தேவைப்படும் போது அந்த மாதிரி வாங்கி நம்ம வந்து வெளியில் போய் பைண்டர்ஸ் வாங்குவோம். கலர்ஸ், பிக்மெண்ட் கலர்ஸ்னு இருக்கும் கடையில், அதை வாங்கிட்டு வந்து நாங்கள் கலந்து நாங்கள் இப்போ பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிகிட்டு இருக்க நேரத்தில் இப்போது இந்த பிரிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே முதல்ல நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ அதோடு இருக்கும்போது உங்களுக்கு வந்து அது தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு வந்து அது பரிச்சயப்பட்ட ஒன்று தான். ஏன்னா 39 வருட காலம் அப்படின்றது சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ இந்த டிஜிட்டல் பிரிண்டிங் வரைக்குமே இன்றைக்கு வந்து வந்திருக்குது. இதோடைய பரிணாம வளர்ச்சியை நீங்களே கண்கூட பார்த்துருப்பீங்க. ஏன்னா நீங்கள் ஆரம்பிக்கும் போது இருந்த ஒரு தொழில்நுட்பம் கிடையாது, இன்றைக்கு இருக்கிறது. இப்போ இது இல்லை, இன்னும் ஒரு 10 வருடத்துக்கு பிறகு இதுவுமே இல்லை இருக்க போகுது. இந்த டிஜிட்டல் பிரிண்டிங் மட்டும்தான் இருக்கா, இல்லைனா இதை தாண்டி இன்னும் வேற ஏதாவது இருக்குதா? நிறைய பிரிண்டிங் முறைகள் இருக்குது. இப்போது நாங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறது டெக்ஸ்டைல் பிரிண்டிங். டெக்ஸ்டைலில் வந்து 2 விதம். ஒன்று வந்து ஆடைகள் தைத்த பின்பு பிரிண்டிங் செய்வது, வெறும் பிளைன் துணியில் பிரிண்ட் பண்ணி இப்போ கடையில் நாங்கள் 100 மீட்டர் துணி ரோலாக பார்க்குறோம். அதை வந்து நாங்கள் கண்டினியூ பிரிண்டிங்னு சொல்லுவோம், தொடர் பிரிண்டிங்னு சொல்லுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக பிரிண்டிங் பண்ணி கண்டினியூவாக அப்படியே போயிட்டுருக்கோம். 100 மீட்டரே முடித்து ரோல் பண்ணி கடையில் கொண்டு கொடுத்துருவோம். அந்த மாதிரி பண்ணுறது நம்ம டெக்ஸ்டைல் பிரிண்டிங். இது தாண்டி செராமிக் பிரிண்டிங்னு இருக்குது. இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு கடல் போன்றது இந்த சப்ஜெக்ட்டு. செராமிக் பிரிண்டிங் வந்து இன்னும் ரொம்ப அபூர்வமாக இருக்கும். இதாவது இப்படி இருக்குது, அது இன்னும் இறுக்கி பிடிச்ச மாதிரி மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வேலை எது செராமிக்.
இப்போ உங்கள் ஊரில் கூட இந்த லங்கா செராமிக் இருக்குது. உங்கள் ஊரில் எல்லாருமே வந்து மீன் சாப்பாடு, மட்டன், சிக்கன் இதெல்லாம் வந்து செராமிக் இந்த பிளேட்டில் தானே, கப்பன் சாஸ் தானே யூஸ் பண்ணுறாங்க டீ குடிக்கிறதுக்கெலாம். அது வந்து எங்களை விட உங்களுக்கு கூட. நாங்கள் செம்பு இல்லைன்னா சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் எல்லாருமே செராமிக் யூஸ் பண்ணுறீங்க. அந்த செராமிக்கில் பார்த்தீங்கன்னா அழகான பூக்கள், அழகான பிரிண்டிங் எல்லாம் இருக்குது. அதில் நான் பார்த்துருப்பேன். இந்த செராமிக் ஆக்சுவலாக எப்படின்னா, எங்கள் இது பிக்மெண்ட் கலர் மாதிரி செராமிக்கில் வந்து மண் அதாவது சாயில் கலர் கற்களை எடுத்து அப்படியே விபூதி மாதிரி ஆக்கிடுவாங்க. பஸ்பம் மாதிரி சாம்பல் அதாவது மாதிரி அரைப்பாங்க அப்படி. அரைச்சிருவாங்க. ஃபுல்லாக அரைச்சிருவாங்க. அரைச்சி அது மண் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு அரைச்சி அதை வந்து ஒரு சால்வன்ட் பேஸு தண்ணீரிலும் கரையாமல் மண்ணெண்ணெய் தின்னர் ரெடியூசர்லையும் கரையாத ஒரு பொருளில் மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் வடிவத்தில் ஆக்கி பிரிண்டிங் பண்ணி அதை ஓவனில் வச்சு எடுப்பாங்க. அது இத்தனை டிகிரி செல்சியஸில் வந்து வச்சு எடுக்கும்போது நீங்கள் ஒரு ஆணியை வச்சு ஒரு காசை எடுத்து அதில் தேய்ச்சா கூட அந்த கலர் போகாது. இப்படி தான் செராமிக். இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலில் வந்து தங்கியிருக்கீங்க. அந்த ஹோட்டல் பெரிய ஒரு ஸ்டார் ஹோட்டல். அந்த ஹோட்டலோட பேர் அங்கே அதில் இருக்கும். இந்த ஆல்கஹால்லாம் வருது, நிறைய பாட்டில் அதிலெல்லாம் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இது எல்லாமே வந்து செராமிக் பிரிண்டிங் வகையை சேர்ந்தது. ஏங்க நம்ம படிக்கும்போது பிப்பட், பியூரட்டு, டாக்டர் போடுற ஊசி, இன்ஜெக்ஷன் அது கூட இந்த பிரிண்டிங் தாங்க. கண்ணாடியில் பண்ணுறது எல்லாமே அது ஒரு பிரிண்டிங். அப்புறம் விசிட்டிங் கார்டு பிரிண்ட் பண்ணுறது, வெட்டிங் கார்டு பிரிண்ட் பண்ணுறது, பலூனில் பிரிண்டிங் பண்ணுறது, பர்த்டே பையனோட பேர், ஃபஸ்ட்டு பர்த்டே, செகண்ட் பர்த்டே அதெல்லாம் பிரிண்டிங். தொப்பியில் பிரிண்டிங் பண்ணிக்கலாம். ஏங்க ஒருத்தர் ரோட்டில் போகிறவரை கூப்பிட்டு நம்ம அவங்கள்ட்ட ஒரு பர்ஸ் இருக்கும், இல்லைனா அவங்கள்ட்ட ஒரு பேனா இருக்கும், இல்லைனா கையில் ஒரு பேனா வச்சுருப்பாரு. காலணிகள் போடக்கூடிய செருப்பில் வந்து இப்போ லேடிஸ் வந்து அந்த இதில் டிசைன் பண்ணதை ரொம்ப விரும்புகிறாங்க. அழகான பெரிய பெரிய பூக்கள்லாம் பண்ணியிருப்பாங்க செருப்பில். அது ஸ்க்ரீன் பிரிண்டிங். அப்புறம் பைக்கில் கார்லலாம் ஏறி போகும்போது சீட்டில் வந்து என்ன அந்த கம்பெனியோட பேரை பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, பூக்கள்லாம் போட்டிருப்பாங்க. அது ரெக்ஸின் பிரிண்டிங்னு சொல்லுவாங்க. லெதர் பிரிண்டிங் இருக்குது, பெல்ட்டில் எல்லாம் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, பலூனில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு பர்ஸில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வேற ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்டே நான் சொல்கிறேன். நீங்கள் போட்டிருக்கீங்க ஒரு கண்ணாடி. இந்த கண்ணாடி வந்து நீங்கள் இந்த டாக்டர்கிட்ட போய் பரிசோதனை பண்ணி எனக்கு இத்தனை நாளைக்கு போடணும், இன்ன இதில் போடணும், இன்ன கிளாஸு, இன்ன ஃப்ரேம்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த கண்ணாடியோட வரலாறு, ஹிஸ்ட்ரி வந்து உங்கள் கண்ணாடியிலே பதிக்கப்பட்டிருக்கு. எல்லாருடைய கண்ணாடியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நேர்களே அவங்க கண்ணாடியை எடுத்து பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த ஓரத்தில் கண்ணுக்கு தெரியாத சிறிய எழுத்தில் அந்த கண்ணாடி என்ன பவரு, என்ன கம்பெனி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுவும் ஸ்க்ரீன் பிரிண்டிங் தான். சுருக்க சொல்ல நான் நிறைய நிறுவனங்களுக்கு போய் இதை பயிற்சி கொடுத்துருக்கேன். அந்த கண்ணாடியில் பிரிண்டிங் பண்ணுறதுக்கு. இந்த கண்ணாடி வந்து என்ன பொருள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது வந்து ரப்பர், பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஃபைபரும்பாங்க. ஆனால் ஃபைபரும் கிடையாது, பிளாஸ்டிக்கும் கிடையாது, ரப்பரும் கிடையாது. அது வந்து செல்லுலோஸ் போன்ற பொருட்களால் உண்டாக்கப்பட்ட அந்த கண்ணாடியை வளைக்க விட மாட்டாங்க, நிறைய பேர் உடஞ்சிடணும். ஆனால் அந்த கண்ணாடியை இப்படியே என்ன செய்யலாம், இந்த கண்ணாடியை இப்படியே வளைக்கலாம் பாருங்க. இது ஒன்றுமே சரி, இது வந்து தன்னுடைய பழைய நிலைமைக்கு என்ன வந்துடும், அப்படியே வந்துடும். இதுதான் செல்லுலோஸுக்கு உண்டான ஒரு இது. அப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஃப்ரேம்களுடைய விலைகளுமே மாற்றம் பெறுது. ஆமாம், இப்படி எல்லாமே நம்ம ஸ்க்ரீன் பிரிண்டிங் தான். அந்த ஸ்க்ரீனில் வந்து பிரிண்டிங் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பிளாக் ஒன்று ரெடி பண்ணுறோம். அதான் ஸ்க்ரீன் மேக்கிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு. அப்புறம் டிசைன் மேக்கிங் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட்டு. டிசைனில் 2 வகைப்படும். ஒன்று தன்னுடைய மனதில் தோன்றக்கூடிய, மனதில் உதிக்கக்கூடிய, கற்பனையில் தோன்றக்கூடிய ஒரு டிசைனை துணிகளில் பிரிண்டிங் செய்வது. இன்னொன்று வந்து ஒரு நிறுவனங்கள் ஆர்டரின் பேரில் எடுத்து செய்வது. ஒரு நகைக்கடை, ஒரு துணிக்கடை, ஒரு மொபைல் கம்பெனி கடை. அப்போ அவங்க வந்து அவங்க கம்பெனி பேரையும் அவங்க அந்த மொபைல் படத்தையும் பிரிண்டிங் பண்ணலாம். இதெல்லாம் அழகாக செய்யலாம். நீங்கள் அன்றாடம் உபயோகிக்கக்கூடிய பால் பாக்கெட் இருக்குது, அதில் அந்த கம்பெனி பேர் இருக்குது. இதெல்லாம் வந்து ஃப்ளக்ஸோகிராஃபி பிரிண்டிங்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளக்ஸோகிராஃபியில் வந்து லட்சக்கணக்கில் தான் ஆர்டர் பண்ண முடியும் மெஷினில். ஆனால் கைவழி முறையில் 250-300 ஆர்டர்லாம் மெஷினில் செய்ய முடியாத நம்ம ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் இவங்க என்ன செய்யலாம், எங்கிட்ட படித்த மாணவர்கள், பயிற்சி பெற்ற மாணவர்கள் 250-300 குறைந்த அளவு செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க வாழ்நாள் முழுவதும். தொப்பியில் ஒரு விளம்பரத்துக்காக ஒரு பள்ளி சுருடை, நம்ம பிடிக்கிற அம்பர்லா இருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலில் வந்து ஆசிரமத்துக்கு வந்து ஒரு 50 அம்பர்லா வாங்கி நீங்கள் ப்ரெசன்ட் கொடுக்குறீங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க ஜப்பானில் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் மழை தான் பெய்யும். அந்த மாதிரி மழை பெய்யக்கூடிய நாட்டில் கொடைகள் வந்து கையில் கொண்டு போகிறது உண்மை. அந்த மாதிரி நிறைய வந்து பிரிண்டிங் வந்து இந்த சப்ஜெக்டுக்குள்ளே அடங்கி இருக்குது. நான் சொன்னது வந்து வெறும் கால்வாசி தான் சொல்ல.
கம்ப்யூட்டர் கீபோர்டு, டெலிஃபோன் புஷ் பட்டனு, நம்ம மொபைல் ஃபோனில் நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை தடவை டெலிஃபோனை அமுக்குறோம், அந்த எழுத்து தேய்கிறது இல்லை. அப்போ அது எல்லாமே ஃபயரிங் பண்ணி ப்ராப்பரான இங்கு சால்வெண்ட் பேஸில் பிரிண்ட் பண்ணது தான் ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் அது முதல்ல தோணுச்சு. அதுக்கு பிறகு தான் அது டெவலப் ஆகி மெஷின் அளவுக்கு வந்துருச்சு. சின்ன சின்ன நாட்டுக்கு கொஞ்சம் தான் தேவை இருக்கும். அப்போ அவங்க கைவழி முறையில் செய்கிறதுக்கு அது வந்து தோதுவாக இருக்கும். ஆனால் கைவழி முறையில் செய்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப நேசிக்கிற மாதிரி நிறைய பேர் விரும்புகிறாங்க. இந்த பிளாக் பிரிண்டிங்லாம் இன்னும் காலத்தால் அழியாமல் தான் இருக்குது. முதல்ல வந்த பிரிண்டிங் பிளாக் பிரிண்டிங் இருக்கான்னு கூகுளில் சர்ச் பண்ணுறதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே நிறைய இருக்கும். அந்த அளவுக்கு அந்த பிளாக் பிரிண்டிங் என்ன லைக் ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி தான். ஆனால் அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. நெஞ்சளவுக்கு டேபிள் போட்டு மல்டி கலரில் எப்படி பண்ணுறது அவுட்லைனா, அது உள்ளே எப்படி கலரை செலுத்துறது அப்படின்னு. ஜெய்ப்பூரில் ஒரு நகரமே பிளாக் பிரிண்டிங் தான் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த பிளாக் பிரிண்டிங்கை வெளிநாடுகளில் லண்டனில் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க, விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க. நான் கண்கூடாக பார்த்துருக்கிறேன். சரி, இப்போ நீங்க சொல்லும் போதே நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்ம வந்து ஒரு மூலதனம் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா தேவை. நம்ம வந்து ஒரு வியாபாரத்தையோ, எதையோ ஒரு பொருளை நம்ம வந்து ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா, நமக்கு வந்து மூலதனம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் தேவை. இப்போ இத பார்த்துட்டு இருக்கக்கூடிய சில நேயர்களுக்கு, இது படிச்சா நல்லா இருக்குமே, இது நம்மளும் படிச்சு வச்சுக்கிட்டா நமக்கு உபயோகமா இருக்குமே, நம்ம ஒரு சின்ன ஒரு வியாபாரத்தை செய்யலாம், நம்ம ஒரு சின்ன ஒரு கைத்தொழில செய்யலாம் அப்படின்ற மாரி யோசிப்பாங்க. இத எந்த வயதுக்கு உட்பட்டவர்கள் செய்யக்கூடியதாக இருக்கும்? அதே மாதிரி இதற்கான மூலதனம் முதல்ல எவ்வளவு போட வேண்டி வரும்? இப்போ என்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க, நல்ல கேள்வி இது. நேருக்கு ரொம்ப தேவையான ஒரு கேள்வி. வயது வித்தியாசம் இல்லாமல் யார் வேண்டுமென்றாலும் செய்யக்கூடிய ஒரு தொழில். 80 வயசுக்காரங்க இந்த தொழிலை செஞ்சாங்கன்னா அவங்க இன்னொரு 10 வருஷம் ஆரோக்கியமாக தான் இருப்பாங்க. கமிட்மெண்ட்டே இல்லாமல் தூங்கிக்கிட்டு தானே இருப்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கமிட்மெண்ட் இருந்தால் நம்ம காலையிலே எந்திரிச்சிருவோம், அந்தந்த வேலையை செய்வோம். அதே மாதிரி அந்த வர்ணங்களை கலக்கும்போது, அதை பார்க்கும்போது, பிரிண்டிங் செய்யும்போது உள்ளம் பூரிப்படைகிறது, ஒரு புத்துணர்ச்சி தோன்றுகிறது. அப்போ நமக்கு வந்து வேலை செய்ய தான் உங்களுக்கு டயர்ட் ஆகாது. வேலை செய்யாமல் இருந்து ஒரு நாள் வேலை செய்யும்போது தான் உங்களுக்கு டயர்ட்னஸ் வருது. அது மாதிரி இந்த பிரிண்டிங் வந்து யார் வேணாலும் செய்யலாம். ஒன்று. ரெண்டாவது, முதலீடை பற்றி கேட்டிங்க. இந்த முதலீடு வந்து இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்கி வாடகைக்கு ஓட்டணும்னு விரும்புறீங்க. காரோட விலையை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு ஃபோட்டோஸ்டேட் ஜெராக்ஸ் கடை ஒன்று வைக்க போகிறீங்க, அதுக்கு ஒரு டிடிபி சென்டர் வைக்க போகிறீங்க, ப்ரௌசிங் சென்டர் வைக்க போகிறீங்க, எந்த ஒரு பசு மாடுகள் கொஞ்சம் வாங்கி வளர்க்க போகிறீங்க, எது வேணாலும் கொஞ்சம் ரூபா வந்து செலவு பண்ணணும். 50 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம், 10 லட்சம், இப்படி ஒரு தொழிலுக்கு தகுந்த மாதிரி இப்போ 5 லட்சமாவது குறைஞ்சது வேணும். ஆனால் இதுக்கு முதலீடு என்பது நீங்கள் கேட்ட கேள்வி, விரும்பி செய்யக்கூடிய மனோபக்குவம் முதலில் உங்களிடம் இருக்க வேண்டும். எனக்கு இது பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதை செய்ய விரும்புகிறேன் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் போதும். ஒன்று, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை. இது வந்து இந்த தொழிலில் எந்த தொழிலையுமே இருந்தால், நாணயமாகவும் நடந்து கொண்டால், ஆர்டர்லாம் நம்மளை தேடி வறுமை வழியை நம்ம ஒரு ஆர்டர் கூட எடுக்க வேண்டாம். அந்த மாதிரி முதலீடு மிகவும் குறைந்த உங்கள் வீட்டில் நீங்கள் வாடகை கொடுக்காமல், உங்கள் வீட்டில் உள்ள எந்த மேசையோ அந்த மேசையின் மீது நீங்கள் விரும்பிய துணியை வைத்து, ஆடையாக இருந்தாலும் அதை வைத்து நீங்கள் அழகாக பிரிண்டிங் செய்து மற்றவர்களுக்கு விற்கலாம், விற்பனை செய்யலாம், செய்தும் கொடுக்கலாம். டிஷர்ட்டில் அழகாக 4 கலரில் ஒரு ஃபேஸே பிரிண்ட் பண்ணலாம். நீங்கள் அந்த மாதிரி நான் அழகாக சொல்லி கொடுக்குறேன் எப்படி செய்யணும். அதாவது இதுக்கு படிப்பறிவு வந்து பெருசாக தேவையில்லைங்க. ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி எளிய முறையில் தான். என்னையை பொறுத்த வரைக்கும் என் வகுப்பில் 100 பேர் இருந்தாங்கன்னா 100 பேரும் 100 மார்க் வாங்கணும், 100 பேரும் பாஸ் ஆகணும். அதுதான் என்னுடைய கொள்கை. இப்போ நாங்கள் ஊர்லெலாம் பார்த்துருக்கோம், ஃபஸ்ட் ரேங்கில் ஒருத்தன் இருப்பான், 100வது ரேங்கில் ஒருத்தன் இருப்பான். எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் எப்படி இருக்கும்? சில ஸ்கூலில் அட்மிஷன்லாம் போடுறாங்க, நல்லா படித்த பையங்களை தான் எடுக்கிறாங்க. அப்போ அந்த படிப்பு இல்லாத பையங்கள்லாம் என்ன செய்வாங்க வாழ்க்கையில் நினச்சி பாருங்கள். பிகாம் படித்தவன் எப்படியாவது ஒரு அக்கௌண்ட் எங்கேயாவது ஒரு கம்பெனிலேருந்து வாங்கிக்குவான். எஸ்எல்சி ஃபெயில் ஆன வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீங்கள். அப்போ இந்த மாதிரி படிப்பில் வந்து பின்தங்கியவங்க, முடியாதவங்க, கஷ்டப்படுறவங்க, அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு இந்த தொழில் வந்து ஒரு கைத்தொழில் வந்து பெரிய ஒரு சக்தி. அப்படிப்பட்டவங்க தான் இன்றைக்கி டாப் லெவலில் வந்திருக்காங்க, வந்துக்கிட்டு இருக்காங்க, வரணும். அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அருமையான தொழில். அதான் முதலே சொல்லிட்டேன், ஆடை என்பது மனிதனுக்கு அத்தியாவசியமான ஒன்று. மனித உற்பத்தி இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் ஆடைகள் தேவைப்பட்டுக்கிட்டு இருக்கும். ஸ்டிச்சிங் வந்து கண்டிப்பாக தேவை. தையலுங்கிறதும் அது கூடவே சேர்ந்தது. ஒரு துணியை வாங்குறீங்க, ஒரு பிரிண்டிங்கை பண்ணுறீங்க, ஒரு பை மாதிரி தைக்கிறீங்க, கொண்டு போய் கடையில் காட்டுறீங்க. நல்லா செஞ்சிங்கன்னா பிடிச்சிருந்தா 500, 1000 ஆர்டர் கொடுக்காங்க, வாரீங்க, செய்கிறீங்க, கொடுக்குறீங்க.
எங்கே செய்கிறாங்கன்னு கேட்டாங்க, இங்கே செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, திரும்ப வராங்க செய்கிறாங்க. இப்படியே நாளுக்கு நாள் நீங்கள் டெவலப் ஆகிட்டு தான் போகணும், கீழே வரவே மாட்டீங்க நீங்கள். சரி. இப்போ இத பேசிட்டு இருக்கும்போது இதை வந்து நான் அனுபவப்பட்டதுனால உங்கள்கிட்ட சொல்ல முடியுது. கண்டிப்பா. இத பேசிட்டு இருக்கும்போது எனக்கு இன்னும் ஒரு கேள்வியுமே கூட சொல்லுங்க. தோணுது. இப்போ நம்ம வந்து ஒரு சாரி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்ப அதுல வந்து ஒரே அளவுல, ஒரே சைஸ்ல ஒரு பூ போட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த சாரி முழுவதுமே அது வந்து பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கும். ஆமாம். இப்போ ஒரு பூ அப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு ஏதாவது அச்சு இருக்கா? அப்படி இல்லைன்னா வரைஞ்சிட்டு அத பெயிண்ட் பண்ணுவாங்களா? அது என்ன மாதிரி? அதாவது ஒரு சாரிங்கிறது வந்து 7 மீட்டர்லேயும் இருக்குது, 6 மீட்டர்லேயும் இருக்குது, 6.5 மீட்டர்லேயும் இருக்குது. சில சாரி ப்ளவுஸ் வித்துன்னு போட்டிருப்பாங்க, ப்ளவுஸோட சேர்த்து கொடுப்பாங்க. அந்த சாரியை வந்து நாங்கள் ஒரு மேசையில் விரிக்கிறோம். கொஞ்சம் குயிக்காக செய்யணும், ஸ்பீடாக செஞ்சு நல்ல ஃபேக்ட்ரி லெவலில் பெருசாக செய்யணும்னா ஒரு 7 மீட்ரு ப்ளைவுட் வாங்கி அடித்தாச்சுன்னா ஒரு சாரியை முழுசாக விரிச்சிட்டு அதில் வந்து பார்டரை என்ன செய்யலாம், முதல்ல பிரிண்ட் பண்ணலாம். பார்டர் வந்து தொடர் பார்டராக அப்படியே அடிச்சுக்கிட்டே போகணும். அது ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். 10 மினிட்ஸில் ஒரு பார்டர் 2 சைடும் நீங்கள் அழகாக பிரிண்டிங் பண்ணிட்டு போகலாம். நேர்த்தியான முறையில் இடைவெளி விட்டு எப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுப்பேன். அதே மாதிரி ஃபாலோ பண்ணி செய்யணும். அதுக்கு பிறகு முந்தானி தனியாக வந்து பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர் கேட்குற மாதிரி, இல்லை நம்ம நினைக்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். அது போக பாடியில் அந்த பூக்களை வந்து சின்ன சின்னதாக குறுக்கும் நெடுக்குமாக 2 1 2 1 3 2 4 2 இப்படி பண்ணிக்கலாம். இப்படி பல க்ரியேட்டிவாக செஞ்சுக்கிட்டே போக 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 தான் உங்களுக்கு அனுபவம் வந்து பெரிய அளவில் கிடைக்கும். அந்த மாதிரி சாரிகளை வந்து பண்ணலாம். இப்போ சாரி பிரிண்டிங் வந்து எங்களோட பிரிண்டிங் வந்து ஸ்க்ரீன் பிரிண்டிங் வந்து ரொம்ப நேர்த்தியானது. இதே இது 1,00,000 சாரி செய்கிறது வந்து இருக்குது. ரோட்ரி பிரிண்டிங்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா 1000 2000 3000 மீட்டர் துணி அப்படியே வந்து ரோல் ஃபார்மில் அந்த துணி வந்து கன்வேர் பெல்ட் மாதிரி இப்படி போயிட்டே இருக்கும். அச்சு வந்து அங்கே நிற்கும். அந்த அச்சு வந்து இப்படி அடிச்சுட்டு போகும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி அச்சு அடிக்கும், துணி அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கும். ஒரு பிரிண்ட் ஆகணுன்னா அப்படி மூவ் ஆகும், அப்படியே போயிட்டுருக்கும். ஆனால் எங்களுடைய தொழிலில் துணி வந்து மூவ் ஆகாது, அங்கேயே இருக்கும். அச்சு மட்டும் என்ன செய்யும், அடிச்சுட்டு வந்துடும். துணியை மட்டும் வச்சு எடுக்கணும் அவ்வளோதான். அப்போ இது வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது. இந்த சேஃப்டி பின்னு சொல்லுவாங்க. ஆமா. அது உங்கள் பாஷையில் சட்ட பின்னு குண்டூசி பார்த்துருப்பீங்கல்ல. இதுக்கு வந்து என்னைக்கு கண்டுபிடிச்சானோ இன்ன வரைக்கும் அது அப்படி தான் இருக்குது. அதில் மாற்றமே கிடையாது. நீங்கள் நல்லா தேடி பாருங்கள், அதில் மாற்றமே இல்லை. அது மாற்ற முடியாது. என்ன அதே மாதிரி பிரிண்டிங் வந்து அதுவும் ஒரு நிலைப்பாட்டில் அதுதான். கண்டிப்பா. இப்போ இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இதை நம்மளும் படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. இப்போ அதுக்கு வந்து நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க, வயதில்லை அப்படின்றது கிடையாது, யார் வேணாலும் படிக்கலாம் அப்படின்னு. நீங்க ஆன்லைன்ல எதுவும் படிச்சு கொடுக்குறீங்களா? இல்லை, இப்போ நாங்கள் வந்து ஆன்லைன் அப்படிங்கிறது வந்து சில யோகா வகுப்புகள், சில மொழி படிக்கக்கூடிய வகுப்புகள், மார்க்கெட்டிங் ஃபீல்டு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒருவர் சொல்வதை ஒருவர் கேட்பதும் காட்டுவதும் சரியாக இருக்கும். ஆனால் செய்து படிக்க வேண்டும், கலக்கி பார்க்க வேண்டும் அப்படிங்கும்போது, இப்போ நான் ஒரு மொபைலில் வந்து ஒரு மஞ்சள் கலரை ஃபோட்டோ எடுத்துகிறேன், ஆரஞ்சு கலரை நான் ஃபோட்டோ, அந்த மஞ்சள் கலர் அப்படியே அவங்களுக்கு கிடைக்காது. ஆரஞ்சு கலர் சிவப்பாக தான் தெரியும் கண்டிப்பாக மொபைல் ஃபோனில். அதனால் அதை கண்களால் காட்சி பொருளாக கண்டு கேட்டு விளக்கங்களை அறிந்து தானும் செய்து படித்தால் மட்டுமே இதில் வெற்றி பெற முடியும். நான்லாம் வந்து இதை படிக்கிறதுக்கு பல 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து வந்திருக்கேன். என் சொல்லி கொடுக்குறதுக்கே 1000 சம்திங் கிலோமீட்டர்லேருந்து வரேன். அதனால் இலங்கை மொத்தத்தில் ஒரு 450 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். கூடி போனால் 500 கிலோமீட்டர் வரும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் 2 நாள் படித்தால் வாழ்நாள் முழுவதும் என்னுடைய உதவி இல்லாமல் யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம். ஒரு விஷயத்தை படிக்கிறேன்னா நம்ம கொஞ்சம் உடலை வருத்தியோ கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் நிச்சயமாக பாருங்கள், ஒரு எஸ்எல்சியில் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டில் ஒரு பையன் வந்திருக்கான்னா அவன் டிவி பார்க்க மாட்டான். கண்டிப்பாக அவங்க வீட்டில் டிவி இருக்காது. தானே எழுந்து படிக்கக்கூடிய பையனாக இருப்பான். அவனை யாரும் எழுப்பி விடக்கூடாது. அப்படிப்பட்ட பையன் தான் அந்த ஸ்கூல்லையும் ஃபஸ்ட்டில் இருப்பான், டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டாகவும் வருவான். இதை நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். கண்கூடாக கண்ட காட்சி இதெல்லாம். ஆமாம். இப்போ அதனால் மாணவர்கள் வந்து படிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஆன்லைனுக்கு அந்த ஒரு விளக்கம் நான் கொடுத்தேன். இதுதான் அதனுடைய இது. மற்றபடி நிறைய பேர் தூரத்தில் இருந்து, இப்போ நான் வந்து அமெரிக்காவில் யூகேலலாம் வந்து எங்கள் மலையாளிகள் அசோசியேஷன் இருக்குது, தமிழ் சங்கம்னு மலேசியா சிங்கப்பூரில் இருக்குது.
அவங்கெல்லாம் நிறைய பேர் பிரசிடென்ட் மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணி லயன்ஸ் கிளப்பு, ரோட்டரி கிளப்பு, டிஸ்ட்ரிக்ட் கிளப்பு இந்த மாதிரிலாம் கேட்டு, சார் எங்ககிட்ட ஒரு 50 பேர் இருக்காங்க லேடிஸ், அவங்களுக்கு நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு கேட்பாங்க. நான் வந்து சரியாக ஒரு டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு எல்லா பொருட்களையும் கொண்டு போய் எல்லாத்தையும் விளக்கி அழகாக அவங்கள நாள் சொல்லி கொடுத்து அவங்களையே செய்ய வச்சு என்னென்னலாம் தவறு செய்கிறாங்களோ அதையும் சொல்லி கொடுத்து ஒரு நோட்டும் கொடுத்து அவங்க பயிற்சி பெற்றவங்க ஒரு சான்றிதழும் கொடுத்து, பின்ன பொருட்கள் உங்களுக்கு எங்கே கிடைக்கும், துபாயில் அதாவது வளைகுடா நாடுகளில் எங்கெல்லாம் கிடைக்கும். நான் வளைகுடா நாடுகள் எல்லாத்துக்குமே போயிட்டு வந்துட்டேன். எல்லா இடத்துலையுமே டீச் பண்ணியிருக்கிறேன் மலையாளிகளுக்கு. ஏன்னா மலையாளிகள் இல்லாத இடமே கிடையாது உலகத்தில். அந்த மாதிரி நாடுகளுக்கு நிறைய பேருக்கு நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்ரீலங்காவில் கூட நிறைய மாணவர்கள் எங்கள் இந்தியாவில் வந்து, சார் நான் யாழ்ப்பாணத்திலேருந்து வரேன், சார் நான் நூறேலியிலேருந்து வர்றேன், எனக்கு இந்த தொழிலை நான் வெப்சைட்டில் பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க, அது நல்லா நான் படிக்கணும், நான் பிரிண்டிங் மட்டும் தான் பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஸ்க்ரீன் செய்ய தெரியாது, டிசைன் எப்படி பண்ணணும்னு தெரியாது, ஃபோட்டோ எனக்கு பிரிண்டிங் பண்ண தெரியல, பாலித்தீனில் பிரிண்டிங் பண்ண தெரியல சார், அது என்ன இங்கு எப்படி பண்ணணும் அப்படிலாம் கேட்பாங்க. நான் அழகாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வெற்றிகரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசுவாங்க இலங்கையிலேருந்து, சார் என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அது கேட்கும்போது எனக்கு நான் நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன் சார்னு வாட்ஸ்அப்பில் நிறைய அவங்க செஞ்சதெல்லாம் அனுப்பி வைப்பாங்க. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. ஆமாம். இப்போ நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிற இடத்துல இந்த சாரி அப்புறம் இந்த டிஷர்ட் 2 விதமான பிரிண்டிங் இருக்குது. இப்போ சாரிக்கு போடுற பிரிண்டிங் வேறையா இருக்கும், டிஷர்ட்டுக்கு போடுற பிரிண்டிங் கண்டிப்பா வேறையா இருக்கும். அது வந்து உங்களுக்கு அனுபவப்பட்டனால நிச்சயமா அது வந்து வெவ்வேறானது நல்ல அப்படின்றது கேள்வி, நீங்கள் கேளுங்க, அது நல்ல கேள்வி தான். அது வந்து இருக்கும். இப்போ என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சாரி, டிஷர்ட் இது 2மே பாத்தீங்கன்னா பெரிய அளவுல வந்து அதிகமாக விற்கக்கூடிய ஒன்று இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ சாரிக்கு வந்து நம்ம மெஷின்ல பிரிண்ட் பண்றது, இப்போ நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க சாரி போகும், அது வந்து பிரிண்ட் ஆகி அப்படியே வரும், அதனால நமக்கு வந்து அதை வெட்டி கொடுக்கறது மட்டும் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனா டிஷர்ட்ஸுமே பாத்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த ஒரே மாதிரி உடுத்தணும், அது மட்டும் இல்லாம சில கம்பெனிஸ் வந்து அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு ஒரே மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஒரு பல்க் அமௌண்ட்டாக தான் கண்டிப்பா கேட்பாங்க. ஒரு பெரிய தொகையில தான் கேட்பாங்க. ஒரு 1000, 2000, ஒரு 20,000 தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. இப்படி வரும் பொழுது நீங்க வந்து கையால செய்யறது வந்து சிக்கலா கண்டிப்பா இருக்கும் இல்லையா? அப்படி ஒன்றும் இல்லை, நான் விளக்கம் தர்றேன். இப்போ டிஷர்ட்னு சொன்னீங்க. ம். டிஷர்ட் வந்து உலகத்தில் முதல்ல தோன்றி வந்து 2ஆம் உலகப் போர் நேரத்தில் அந்த போர் வீரர்கள் உடுக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது அமெரிக்காவில். அது அப்படியே உலகம் முழுவதும் சுற்றிருச்சு. இப்போ ஆங்கிலத்தில் கூட அமெரிக்காவில் ஒரு படம் எடுத்தாங்க. அந்த கதாநாயகன் வந்து படம் ஆரம்பித்ததுலேருந்து கடைசி வரைக்கும் டிஷர்ட் போட்டிருப்பாரு. அதுக்கு பிறகு ஃபுல்லாக சார்லி சாப்ளின் தெரியாதவங்க யாருமே கிடையாது. அதே மாதிரி அந்த டிஷர்ட்டு வந்து அன்னைக்கு உடுத்ததுனால உலகம் பூரா டிஷர்ட் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நான் சொல்கிறது புரியுதா? சில படங்கள் வெற்றியடைந்து எல்லார் கண்லையும் மனதிலும் இருக்கக்கூடிய படங்கள்லாம் அதே மாதிரி தான் அந்த படமும். அதுக்கு பிறகு வந்து ஸ்போர்ட்ஸ்மேன், கிரிக்கெட், ஃபுட்பால், வாலிபால் எல்லா பிளேயர்ஸுமே கையை காலை தூக்கி என்ன செய்வாங்க, விளையாடுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச்சபிள், இழுப்படணும், கிழியக்கூடாது, சட்டைனா கிழிஞ்சிரும். அதுதான் இப்ப சாதாரண டிஷர்ட்டுக்கும் இப்ப விளையாட்டு வீரர்கள் போடுற டிஷர்ட்டுக்குமே வித்தியாசங்கள் இருக்கு. நிட்டட் ஃபேப்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க, பின்னல் ஆடைன்னு சொல்லுவாங்க தமிழில். அந்த துணியில் செய்யும்போது அது இழுத்தால் இழுபடக்கூடியது. அதில் பிரிண்டிங் பண்ணக்கூடிய இங்கும் அந்த வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கும். ஸ்ட்ரெச்சபிள் கெடின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த பிரிண்டிங் அதில் பண்ணோம்னா அதை இழுக்கும்போது அந்த பிரிண்டிங் வந்து கிராக் ஆகாது, உடையாது, அதுவும் சேர்ந்து அப்படியே வரும் வெளியில். அதுதான் அதில் ஒரு விஷயம். சாரி அப்படி இல்லை, அதில் வந்து சும்மா நார்மல் பிக்மெண்ட்டு, நார்மல் பைண்டர்ஸ்லேயே அழகாக பிரிண்டிங் பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு துணிக்கும் தகுந்த மாதிரி ஒவ்வொரு இங்குகளை உபயோகப்படுத்தணும். ஒவ்வொரு சிஃபான், நைலான், ஓர்கண்டி, ஜூட்டு, லினன், சில்க்கு, ஆர்டிஃபிஷியல் சில்க்கு, டெரகோட்டா, டெர்காஸ், இந்த மாதிரி நிறைய துணிகள் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லும் போதே இதெல்லாம் இப்போ நீங்கள் அதில் இருக்கிற நிறைய சொல்லலை உங்களுக்கு. ஆமாம், இப்போ நீங்கள் அதில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதெல்லாம் தெரியும். இப்போ நாங்கள் வந்து கடைக்கு போனோம்னா அழகை பார்த்து தான் ஒரு ட்ரெஸ்ஸை நாங்கள் வந்து எடுப்போம். அது என்ன துணி வகை, அது உடம்புக்கு போட்டால் எப்படி இருக்கும், அதை பார்க்குறது யாருமே கிடையாது. போனால் நல்லா இருக்குது, சரி இதை எடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம யாருமே எடுக்கிறோம். சரி, இப்போ இத்தனை வருட காலம் உங்களினுடைய அனுபவத்தில் நுட்பங்கள் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் வச்சுருப்பீங்க. இது வந்து நான் என்னுடைய தொழிலுக்கு மட்டுமே நான் செய்யக்கூடிய ஒன்று, அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்த நான் மட்டும் தான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது நுட்பங்கள் அல்லது நுணுக்கங்கள் நீங்கள் வச்சுருக்கீங்களா? இந்த பிரிண்டிங் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் கலர் காம்பினேஷன், வர்ணங்கள் வந்து எடுத்து காட்டுற அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க தேவைப்படுற கலரை நம்ம வந்து கொடுக்கணும். உதாரணத்துக்கு குழந்தைங்களுடைய கலர்லாம் பார்த்திங்கன்னா, குழந்தைங்க போடுற ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா பிங்க்கு, வயலட்டு, லெமன் எல்லோ, லைட் கலர்கள், அதாவது பேபி கலர், பேபி பிங்க்கு, பேபி கலருன்னு சொல்லுவாங்க.
அந்த சில ப்ராடக்ட் பேபி யூஸ் பண்ணக்கூடிய எந்த ப்ராடக்ட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே சைல்டுக்கு ஒத்த மாதிரியே இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பிரிண்டிங்லேயும் கொண்டு வரணும். அந்த மாதிரி கலர்களை வந்து மிக்ஸ் பண்ணுறது, கலர்களை வந்து கையாளுவது, அதை வந்து காம்பினேஷன் பண்ணி அதை மேட்ச் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். உதாரணமாக பிங்க்கும் வயலட்டும் அதுக்கு நடுவில் வந்து எல்லோவும் வந்து லெமன் எல்லோவும் சேரும், பிளாக்கும் கிரேயும் வந்து சேரும், பிங்க்கும் டார்க் பிங்க்கும் ரெட்டும் சேரும், லைட் ப்ளூ ஸ்கை ப்ளூ டார்க் ப்ளூ 3 சேரும், லீஃப் க்ரீனு பேரட் க்ரீனு டார்க் க்ரீனு மெகந்தி க்ரீன் இப்படி ரிலேட்டடாக போகும். சந்தன கலரும் பிஸ்கட் கலரும் சாக்லேட் கலரும் ப்ரௌனும் அழகான ஒரு கலர் வரிசைப்படுத்தி செஞ்சால் அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். மொத்தத்தில் எங்கள் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்காங்க 360 கலர் நம்ம என்ன செய்யலாம், உருவாக்கலாம். அதாவது கொஞ்சம் வெள்ளை எடுத்து கொஞ்சம் மஞ்சளை சேர்த்தா சந்தன கலர், சந்தனம் வைக்கிறோம் இல்லையா, அந்த கலர் கிடச்சிரும். அதையே கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா வேற ஒரு கலர். ஒயிட்டில் வந்து நிறைய ஒயிட் இருக்குது, பிரைட் ஒயிட் இருக்குது, அந்த டர்கிஸ் ஒயிட், அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதே மாதிரி தான் இந்த கலர்களும் வந்து கலக்கி 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 ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒன்றும் இல்லை, ஒருத்தர் வந்து ஒரு கலரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து அந்த பைண்டரோட ஒரு கலரை குண்டூசி அளவு தொட்டு எடுத்து வச்சு கையால் இப்படி தேய்ச்சி பார்த்தோன்னா கலர் கிடச்சிரும். விளங்குதா உங்களுக்கு? அப்போ ஒரு பவுலில் எடுத்து அதே ரேசியோவை கூட வச்சு நீங்கள் கலக்கி, அப்படி தான் நாங்கள்லாம் படித்தது. அதாவது டெலிஃபோனை கண்டுபிடிச்சவரும் ரேடியோவை கண்டுபிடிச்சவரும் சைக்கிளில் பைக்கு ரைட் பிரதர்ஸ்லாம் வந்து அவங்க எங்கேயோ போய் படிச்சுட்டு வந்தவங்க கிடையாது. அவங்களும் செஞ்சு 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 படித்து கண்டுபிடிச்சி நமக்கு ஒரு ஹிஸ்ட்ரியை தேரியை எழுதிட்டு போயிட்டாங்க. அதை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். உதாரணமாக சொல்ல போனால் தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய வீட்டுக்கும் தன்னுடைய அலுவலகத்துக்கும் நடந்து நடந்து அந்த பாதையே சூடாகிட்டான். புல்லே முளைக்கல அந்த இடத்துல. அவ்வளோ உழைச்சிருக்கார் அவர் அந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. எத்தனையோ தடவை இது அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரி, இப்போ இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய இளைய தலைமுறை இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இளைய தலைமுறைகள் வந்து பொதுவாக நேரத்தை வந்து வீணடிக்காதீங்க. ஏன்னா காலம் வந்து பொன் போன்றது. உலகத்திலே விலை கூடியது வந்து நேரம். அந்த நேரத்தோட மகிமை ஓடுறாங்க இல்லையா, ஓட்டப்பந்தயத்தில் 1000 மீட்டர் 500 மீட்டர் 100 மீட்டர் ஓடுறாங்களா, அவங்களுக்கு செகண்டோட வேல்யூ அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக நிமிஷத்தோட வேல்யூ டாக்டருக்கு தெரியும். நான் சொல்கிறது இப்படி மணிகளின் வேல்யூ ட்ரெயின் ஓட்டுற அந்த பைலட்டுக்கு தெரியும். இப்படி ஒவ்வொரு வேல்யூவான நேரத்தை இளைஞர்கள் வந்து வீணடிக்கவே கூடாது. ஏதாவது படிக்கணும், ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும். ஏன்னா 50 வயசில் உங்களுக்கு 30 28 வயசில் உள்ள ஆரோக்கியம் நிச்சயமாக இருக்காது. நமக்கு மெயினான சொத்தே நம்ம உடல் ஆரோக்கியம்தான். அதை வீணடிக்காமல் ஏதாவது ஒரு தொழில் வந்து நம்ம படித்து காலம் பூரா அதை நல்ல மாதிரி கொண்டு போய் செய்கிறதும், தான் வளரும்போது தன் ஊரும் வளரும், நாடும் வளரும், செழிப்பும் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இளைஞர்கள் வந்து நேரத்தை வின் பண்ணாமல் ஒரு நல்ல ஒரு கைத்தொழில், தனக்கென்று வாழ்க்கை குடும்பம் நடத்துவதற்கு ஒரு கைத்தொழிலை கற்றுக்கொள்ளலாம். ஏன் குடும்ப பெண்கள் கூட அவங்களுடைய வீட்டு வேலைகள், குழந்தைகள் கவனிக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்க சும்மா இருக்கும்போது இந்த தொழிலை ஒரு நாளைக்கு 2 சாரி பிரிண்ட் பண்ணால் போதும், அவங்களுக்கு போதிய வருமானம் வரும். அந்த வருமானத்தில் போய் அவங்க செலவு பண்ணுறது, ஒரு சாப்பிடுறது, ஒரு ஐஸ்கிரீம் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கும்போது அது என்னுடைய சொந்த காசுங்கிற இது எல்லாருக்குமே இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அந்த சொந்த பணத்தை செலவு பண்ணுறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. கண்டிப்பாக அவ்வளோ ஒரு சுய வருமானம் தரக்கூடிய ஒரு அருமையான கைத்தொழில் இது. முதலீடும் குறைவு. அதுதான் நான் ஆணைத்தரமாக சொல்லுவேன். கண்டிப்பாக இன்றைக்கு தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் நீங்கள் நிறைய விஷயங்களை எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க. இந்த துணிகளில் இவ்வளவு இருக்கா, பிரிண்டிங்கில் இவ்வளவு இருக்கா அப்படின்னு எங்களை வந்து அப்படி ஆச்சரியத்தில் தள்ளின ஒரு நிகழ்ச்சியாக கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி வந்து இருக்க போகுது. நன்றி ஐயா, இன்றைக்கு நிகழ்ச்சியில் கலந்துட்டு நிறைய விஷயங்களை நீங்கள் பகிர்ந்திருந்தீங்க. நன்றி. உங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஆதவன் தொலைக்காட்சி நேயர்கள் மிகவும் ஆவலுடன் இதை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். அதற்காக அனைவருக்கும் நன்றி சொல்லி நானும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.